உடனடியாக சூரியன் எஃப்எம் புகழ் ஜெபாஸ்டின்ஸ் அவர்கள் மீண்டும் மாமியாரே என்று பேசுவதற்காக ஜோரா ஒரு கைத்தறி கொடுக்கலாம். மாமியாரே. அசையாப்பட்டணம் ஆவரைக்குளம் இந்து நாடார் உரைமுறைக்கு பத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாசத்தோடும் பொழிலோடும் எழிலோடும் பாங்கோடும் மகிழ்ச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் தாமை எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கே ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மனை வணங்குகின்றேன். என்னை பெற்றோரை வணங்குகின்றேன், இயற்கை வணங்குகின்றேன், கடைக்குட்டி தங்கமாகிய நடுவர் உள்ளிட்ட அவையரை வணங்குகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற நேர் நெஞ்சங்களாகி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. எவ்வளவு சந்தோஷம். சன் டிவி உனக்கு இல்லை, ஜெயா டிவி உனக்கு இல்லை, சன் டிவி உனக்கு இல்லை, ஜெயா டிவி உனக்கு இல்லை. அன்னை தமிழ் ஆடதையே உன் வீடு என உழைத்தாய். உடலை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற நேரத்திலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற நேரத்திலே உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடியதையாம். உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடியதையாம். உலகத்தில் அதிசயங்கள் 7 என சொல்வதுண்டு. உலகத்தில் அதிசயங்கள் 7 என சொல்வதுண்டு. உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையாம். உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையாம். உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே. கர்ம வீரருக்கு உற்சாகமா ஒரு கைத்தட்டு கொடுக்குங்க. சான்றோர் குல மக்கள் நாம எல்லாரும் அவர்கள் வழிவந்த சான்றோர் குல மக்கள் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா 4 நண்பர்கள் இருந்தாலும் நாடார் நண்பர்களா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதாங்க பெருமை. அன்னாசி பழம் இல்லாத கடைகள் உண்டு, ஆனால் அண்ணாச்சி கடைகள் இல்லாத ஊரும் கிடையாது, நாடும் கிடையாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு உத்தம தலைவரை நான் தலைவராக வச்சிருக்கேன்னா எங்க அண்ணாச்சிக்கே சந்தோஷம் வந்துட்டு. அதாங்க உண்மையிலே கடவுள் 2 பேர்ட்ட தான் தராச கொடுத்தாரு. ஒண்ணு அது நீதியை வழங்கக்கூடிய அந்த நீதி தேவதை கிட்ட, 2வது நம் சத்திரியகுல நாடார் வம்சத்துக்கிட்ட தராச கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வீடை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அதுதாங்க தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். இப்போ கர்ம வீரரை நாம எப்படி சொல்லுவோம்? சிவகாமியின் மைந்தன் தான் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த தாய் வளர்த்த புள்ள அவ்வளவு பெருமையா இருந்தது. அதுதான் தாய், அதான் உண்மை இல்லையா? அவர் கல்யாணம் ஒருவேளை கல்யாணம் முடிச்சிருந்தாரு வைங்க, இவர் அணைய கட்ட போறேன்னு பைய தூக்கிட்டு போவாரு. இந்த அம்மா போய் அணைய கட்டுறது இருக்கட்டும், முதல்ல EPPல போய் கட்டிட்டு வாரும், கரண்ட் பிள்ளைக்கு பீஸ் கட்ட வேண்டியிருக்கு போய் கட்டிட்டு வாரும். அவர் எந்த அணையை கட்டியிருப்பாரு? ஆனால் உண்மையில் அந்த தாய் பெற்ற பிள்ளை இன்று சாதித்துக் கொண்டதுக்கு ஏதாவது இல்லறத்திற்கு இனிமை சேர்த்தவர்கள் மாமியாரா மருமகளா, இந்த 2 வார வரத்து நாங்க நிம்மதியாகமா இருக்கோம். எப்ப பாருங்க இந்த மாமியார் கிழவி என்கிட்ட சொல்லுது, இல்ல ஒண்ணு நான் இருக்கணும், அந்த இல்லைன்னா அந்த குரங்கு இருக்கணும். குரங்குன்னா யார்? என் பொண்டாட்டி. அவ வந்து என்னங்க ஒண்ணு நான் இருக்கணும், இந்த கிழவி வீட்டுல இருக்கணும். நாங்க சுதாரிப்பா சொல்லுவோம், 2 பேரும் வெளியே போ, வேலைக்காரி மட்டும் வீட்டுல இருக்கட்டும். சந்தோஷம் தான். அணி செட் ஆகுதா? வார வாரத்து அன்னைக்கு பஸ்ல நடந்த விஷயமா, 2 பேர் சீட்ல 2 பொம்பளை உட்காந்துருக்கா, ஒருத்தி சட்டரை தூக்குதா, ஒருத்தி இறக்குதா. பஸ் புறப்படுறதுக்கு வழியை காணும். கண்டக்டேமா உங்க பஞ்சாயத்தை முடிங்க. ஏன் அப்படின்னா, இல்ல ஒன் சட்டரை தூக்குனா நான் குளிர் அடிச்சு செத்துருவேங்க ஒருத்தி, இன்னொருத்தி சொன்ன சட்டரை இறக்குனா நான் புழுக்கத்திலேயே செத்துருவேன்னா. இப்போ 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, பஞ்சாயத்து முடியல. இப்போ கண்டக்டர் யோசிச்சுக்கிட்டே நிற்க. பின் சீட்ல இருந்த ஒருத்தன் சொன்னா, ஐயோ கண்டக்டர் ஒரு 5 நிமிஷம் சட்டரை தூக்கு, ஒருத்தி அவுட்டு. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு சட்டரை இறக்கு, இன்னொருத்தி அவுட்டு. நாம சந்தோஷமா போவான்ட்டான். பதறிட்டார் கண்டக்டர். நீ பாட்டில் அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிருவ, இந்த 2ஐயும் கட்ட 2 புருஷனுக்கு யார் பதில் சொல்றது? கவலையே படாத, அந்த 2 சனியனையும் கட்டினவன் நாம் தாங்க. அப்ப எவ்வளவு அவசப்பட்டுக்கிட்டு இருப்பான். கல்யாணத்துக்கு ஜாதகம் யாருக்கலாமா பார்ப்போம்? கல்யாணத்துக்கு பொதுவாக ஜாதகம் யாரு? பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும். நம்ம ஆவரை குளத்து என் உறவுக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன், பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பார்க்காதீங்க. மாப்பிள்ளை ஜாதகத்தை தூக்கி தூர போட்டு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாருங்க. ஜாதகம் பொருந்துச்சுன்னா ஜாம் ஜாம் வைங்க, எங்களுக்கு சந்தோஷம். இல்லற இணைக்குதா? ஒரு 3 முடிச்சாலே முட்டாளான்னு கேளு கேளு தம்பி, நான் கேக்குறேன் 3 முடிச்சாலே முட்டாளான்னு கேளு கேளு தம்பி.
நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. ஒரு 3 முடிச்சாலே முட்டாளானே, கேளு கேளு தம்பி. தாய் கூட வாழ்ந்த வாழ்க்கையும் இப்ப இந்த பேய் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கே நாங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன ஆமா உண்மையில் என்ன வரத்து வருதுவோமா. சிங்கப்பூர் வாழ் ஆவரை மக்கள் இந்த திருவிழாவை கொண்டாடி இன்னைக்கு அந்த 5ஆம் நாள் மண்டகப்படிங்க. அவங்களுக்கு தெரியுங்க அந்த தாயின் பெருமை. தாய்க்காரி போன் பண்ணா முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? ஐயா சாப்பிட்டியா தங்கம்? இதானமா ஒரு தாயோட விசாரிப்பு. அந்த குரலை வச்சே பிள்ளையோட சதை சொல்லிடுவா, என்ன தங்கம் சளி பிடிச்சிருக்கோப்பா, உடம்ப பாத்துக்க. இதானங்க அந்த தாய். இந்த பாதவத்தி ஒரு நாள் அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போற புருஷனை வழி அனுப்ப வந்திருக்கான். கதறி கதறி அழுதா. அந்த புருஷன் ஆறுதல் சொல்றான், கவலையே படாதம்மா, நான் உனக்கு சம்பாதிச்சு நல்ல வழி இது பண்ணுவேன், நல்லா வீட்டை நல்லா பார்த்துக்கணும்னு. என்னங்க உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க அப்படி இப்படின்னு உடனே சரிம்மா சரிமான்னு சொல்லிட்டு இவன் ஃப்ளைட் ஏற போறான். இங்க இருந்துட்டு சொல்றான், என்னங்க மாசம் மாசம் பணத்தை அனுப்ப மறந்துடாதீங்க. இவ அழுது அழகு நின்றுக்கிட்டு, இதாங்க உங்க போலி வேஷம். ஆனால் தாய்க்கு சந்தோஷம்னா வேற ஒண்ணு இல்லைங்க. தாயை சந்தோஷப்படுத்துறதுக்கு பெரிய நகை நட்டு பட்டுலாம் தேவையில்லை. அவ சோறு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சோறு போடுமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த தாய் மனசு ரொம்ப சந்தோஷப்படுங்க. இதுதாங்க எங்க அம்மாவோட பெருமை இல்லையா? நீங்க அழகா சொன்னீங்க தக்காளி சாதம் பிரியாணின்னு. நெய்ய கூட சாம்பார் மாதிரி ஊத்துவா எங்க அம்மா. ஆனா அந்த சாம்பாரை கூட அந்த பாதவத்தி நெய் மாதிரி ஊத்திட்டு இருப்பா. எங்க ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சமைச்சிட்டு சாப்பிடாம படுத்துக்கிடுவா எங்க அம்மா. அந்த பாதவத்தி சமையலே பண்ண மாட்டேக்கா அம்மா. ஐயோ அப்பமெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டோம் எங்க தாய் கூட கிடந்து. இப்ப எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸ்விக்கி சொமட்டாண்டு ஒரு பாய்ப்பே அலைதான். பின்னால் அந்த குதிரை குட்டி கங்காரு குட்டி மாதிரி என்னத்தையே போட்டுக்கிட்டு உடனே வந்து வாசல நின்றுக்கிட்டு ஓடிபி அப்படிங்க. இந்த புள்ள ஓடிபி நம்பரை சொன்ன உடனே அவன் வாயில ஊட்டி விட்டுட்டு போயிடலாம். உண்மையில ரொம்ப வேதனையா இருக்குங்க. திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் புளியோதரை சாப்பிட்டோம்லாம் திடீர்னு பரலோகம் போயிட்டு இருக்க. என்ன வரத்து வருதுங்க. அந்த அளவுக்கு இப்ப வேதனை இருக்கா இல்லையாமா? ஆனா எங்க தாய் மனசு எப்படிப்பட்ட மனசுங்க. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் தாய் மடியில வந்து ஒரு 5 நிமிஷம் படுத்தா போதுங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, எது சொர்க்கம், தாயின் காலடிதான் சொர்க்கம் அப்படினாரு கலாம் ஐயா. அதுதாங்க உண்மை. தாய் மடி அந்த பாதவத்தி மடியில படுத்தோம்னா கண்ட கண்ட கனவுலாம் வருதுமா. பயங்கரமான கனவுலாம் வருது. இல்ல 20,000 ரூபாய்க்கு செலவை எடுத்து விட்டுருவா. இப்படி தலையை வருடிக்கிட்டே இருப்பா. நமக்கு 10,000 ரூபாய் பட்டுக்கு செலவு வந்துடும். ஏன் பாதவத்தியா ஒரு நாள் இதுக்கு விளையாட்டுக்கு கேட்டேம்மா, ஏட்டினா செத்து போனா அழுவியான்ட்டு கேட்டேன். சும்மா இருங்க இப்படியா பேசுறதுன்னா, ஒரு பேச்சுக்கு தான் தங்கம் கேட்டேன்னு. இப்படிலாம் பேசாதீங்க தான், கதறி கதறி அழுதுருவேன்னா. சரி தங்கம், நான் அப்படி ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன், எங்க கொஞ்சம் அழுது காட்டு அப்படின்னு. எங்க கொஞ்சம் நீங்க செத்து காட்டுங்க. வரத்து என்னங்க. எங்க தாய் உண்மையில ஒரு ட்ரங்கு பெட்டி தான் உண்டுங்க. பெட்டியை திறந்தா ஒரு 10 சேலை இருக்கும், ஒரு பட்டு தான் இருக்கும். இந்த பாதவத்தி இருக்காளோ பாருங்க, பீரோல திறந்தா 3 தட்டுல அவ்வளவு சேலை தான்மா இருக்கு. பீரோல திறந்தா பொத்து பொத்துட்டு அவ சேலை தான் காலில் விழுது. கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கெட்டின பொண்டாட்டி தான் காலில் விழ மாட்டாக்கா, அவ கெட்டுது சேலையாவது விழுது. எப்படிலாம் சந்தோஷப்பட வேண்டிய எல்லா ஆண்களுக்கும் இந்த நிலைமை தான். ஆமா, நிலைமை அப்படிதான் இருக்கு. 3 தட்டுல அவ சேலை, கீழே 4வது தட்டுல தான் 4 பேண்ட் 4 வேட்டிமா எங்களுக்கு. என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரம் தான் இருப்பா. மேல் தட்டுல அவ சேலை எடுக்கணும், என் வேட்டியில ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. அதுக்கு பேரு தான் கரவேட்டின்னு. கரவேட்டியா? போன வாரம் பிரிச்ச திறந்து பார்க்க அங்க 4 சேலை தொங்கிக்கிட்டு கிடக்குமா. பிரிச்சுக்குள்ள எதுக்கு சேலையை போட்டிருக்கேன்னா எடுத்து கட்டினா கூழு குழுன்னு இருக்குங்களா தான். நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன், இவளை 2 நாள் தூக்கி பிரிச்சுக்குள்ள வைக்கணும், நமக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குமே. எவ்வளவு வேதனையா இருக்குங்க. இப்போ நம்ம ஆவரை கொடுத்த மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க, 200 சேலைக்கு குறையா இருந்தா கையை தூக்குங்கம்மா. தூக்குங்க கையை. 200 சேலைக்கு குறைவா இருக்கு. யார்ட்ட இந்த மேடையில 5 லைட் கம்மி அதெல்லாம் கிடையாது. வீட்டுல வந்து எண்ணிடுவாங்க. என்ன வருத்தீங்க, அவ்வளவு சேலை அவ்வளத்தையும் உள்ள அடங்கல் விட்டுட்டு இந்த நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பாவி பேல தேடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு வேதனையா இருக்குங்க. அந்த மாதிரி சேலைகளை அடுக்கி வச்சுட்டு நைட்டின்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு அலைததை பார்த்தீங்கன்னா கழுத்தை விட்டுனா காக்கொட்டை அரிசியை போடலாம், சிங்குடி சிங்குடி சிங்குடி. எங்க தாய் பிளவுஸ் கூட போட்டிருக்க மாட்டாங்க, கையெடுத்து கும்பிடலாம் போலும். இன்னைக்கு அப்படியாங்க இருக்கு. என்ன பாருங்க, கொஞ்சம் நெஞ்சா பாடா இருக்கு. எங்க வீட்டுக்கு எய்த்தால ஒருத்தி சாந்தி சாந்தின்னு இருக்காமா, அவெல்லாம் விளங்கவே மாட்டாமா. ஆமா, வேதனையா இருக்காங்க போலயே. இங்க உள்ள சாந்தி இல்லமா, எங்க எழுத்த விட்டு சாந்தியை சொன்னேன்.
அவ புருஷன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிதான் கவர்மெண்ட் வேலை பார்க்கான். அவன் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கான். நம்மளால எனக்கு சூரியன் எஃப்எம்ல ஒரு சம்பளம் ஏதோ ஒரு கிடைக்குது. எங்களால சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தானே வாங்க முடியும். என் பொண்டாட்டி சாந்தியை பாருங்க, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கோம், நீங்களும் இருக்கீங்களாங்க. இப்போ நான் கேட்கேன், சாந்தி செக்க செவேன்னு இருக்கு, அந்த உதவி கண்ணங்கதேன்னு இருக்கு, நான் அவளை மாதிரி வேணும்னு கேட்க முடியுமா? சைக்கிள் கேப்ல கேட்டுட்டீங்களே. உங்ககிட்ட வந்து சொல்றேம்மா, எவ்வளவு வேதனையா இருக்குங்க. பட்டினத்தார் கூட பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே, அவள் சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. எவ்வளவு வேதனை. பட்டினத்தாரு பொன்னை திறந்தார், பொருளை திறந்தார், எல்லா உறவுகளையும் திறந்தார். ஆனால் தாயின் இறுதி சடங்குக்கு அங்க கடமையாற்ற வந்தாருங்க. பொண்டாட்டி கூட தேவையில்லை என்று சொன்னவர். இப்பவும் அங்க உள்ளவங்க கேட்க, இவர் மணிப்பர்ஸ்ல கேட்டாரு. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். செல்போன் டிஸ்பிளேயை புருஷன் பாதிச்சிருந்தீங்கன்னா கையை தூக்குங்கம்மா. செல்போன் இப்ப இல்லாத, பல்லு இல்லாதவங்க கூட இருக்கு, ஆனா செல்லு இல்லாதவங்க யாருமே கிடையாது. செல்போன் டிஸ்பிளேல உங்க புருஷன் படத்தை வச்சிருந்தீங்கன்னா கையை தூக்குங்க. தூக்குங்க. என் பொண்டாட்டி இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்து 10 வருஷமா என் போட்டோவை தான் வச்சிருக்கா. ஒரு உற்சாகமா கைத்தட்டு கொடுக்குமா, அவளுக்கு அது கைத்தட்டு கொடுக்கும். 10 வருஷமா அதை வச்சிருக்கா. 10 வருஷமா. ஏன் தெரியுமா? இன்னும் மாத்தலமா. எப்படி? ஏன் தெரியுமா? அவளுக்கு டிஸ்பிளேயை மாத்த தெரியாதுமா. டிஸ்பிளேயை மாத்த தெரியாதா? எவ்வளவு வேதனையா இருக்கீங்க. நீங்க பொண்டாட்டியை மாத்திருக்கலாம் பேசாம. ஆனால் ஒரு கேள்வியை கேட்டால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது ஆண்களோ பெண்களோ, புருஷன் பொண்டாட்டிங்கிறத விட்டுட்டு இதே அம்மா தான், இப்போ உள்ள உங்களை பெற்றெடுத்து கஷ்டப்பட்ட அம்மா தான் 7 பிறவிக்கு அம்மான்னு வந்து வரணும்னு நினைக்கவங்க கைத்தட்டுங்க பார்ப்போம். இதே தாய் தான் உங்களுக்கு தாயாக வரணும்னா அவ்வளவு பேர் கைத்தட்டுவாங்க, தட்டுவாங்க. ஏன்னா அதோட தாயின் பெருமை. ஒரு பாட்டு உண்டு, மாமனார மாமியார மதிக்கணும், உன்ன மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாம கோழி கூவும் போது முழிக்கணும், முழிச்சு சாணம் தெளிச்சு சமையல் வேலை தொடங்கணும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே, பல புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. அழகா சொன்னாங்க. இப்ப யாருங்க மாமனார் மாமியார் மதிக்கா? எந்த பாதவத்தியாவது மதிக்காளா? இது அஞ்சலி என்ன சொல்லுது, அந்த பாட்டை மாத்தி மாமியார மருமகளை மிதிக்கணும்னு சொல்லுது. அதான் மதிக்கணும். மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். நீங்க துதிக்க வேண்டாமா, மிதிக்காம இருந்தா சரி. சாமக்கோழி கூவும் போது முழிக்கணுமா. சாமக்கோழி எத்தனை மணிக்கு கூவுண்டு உங்களுக்கு தெரியுமாமா? புண்ணியவதிகளா மர்மக்கமார். சாமக்கோழி எப்ப கூவுண்டு தெரியுமா? இப்ப முழிக்கிறது பூரா 8 மணிக்கு முழிக்கும். இவகிட்ட போய் கேட்டா எங்க தெரியும். ஆனா என் பொண்டாட்டி 5 மணிக்கு முழிச்சிருவாமா. காலையில 5 மணிக்கு முழிச்சிருவா. எத்தனை மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு முழிச்சிருவா. 5:05க்கு என்ன எழுப்பி விட்டுட்டு அவ படுத்துக்கிடுவா. வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணும். எவ்வளவு வரத்துங்க. எதையாவது சமையல் வேலைங்கிறது சரியா இருக்கா? என் பொண்டாட்டி உண்மையிலேயே நடந்த விஷயங்க. போன புதன்கிழமை ஒரு கொப்பரை இட்லியை வச்சா. நல்லா கவனிச்சுக்கணும். போன புதன்கிழமை ஒரு கொப்பரை இட்லியை வச்சா. இன்னும் கொப்பரையை விட்டு இட்லி எடுக்க முடியல. இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் 2 கொத்தனாரை கூப்பிட்டு கரண்டியை வச்சு பரண்டி எடுத்து, அப்பவும் இட்லி ஸ்ட்ராங்கா இருந்தது. எங்க இப்போ நல்ல காத்தடிக்க அந்த பக்கம் ஒரு கதவுக்கு 2 இட்லி அணா கொடுத்துட்டு வந்திருக்கேன். வந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், எம்மா கதவு எப்படி இருக்குன்னு. கதவு அசையல, நீங்க வச்ச இட்லியும் அசையலன்னு இருக்கான். எவ்வளவு தூரத்துக்கு இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல இந்த நெட்டு இது பாருங்க, செல்லு வாங்கி கொடுத்தல இன்னொரு பிரயோஜனமும் இருக்கு. செல்ல பார்த்துட்டே இப்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா, எல்லாம். நானும் அன்புடன் அன்னபாரதின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உடனடியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரா சமைப்பேன். அப்பமெல்லாம் சமையல் பண்ணி தட்டுல போட்டாங்க. இப்ப சமையல் பண்ணி நெட்டுல போட்டுக்கிட்டு அடக்காடுவோம். ஆமா, என் பொண்டாட்டி இந்த செல்லு வாங்கி கொடுத்த பிறகு ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணான். நல்ல அல்வா கிண்டனாமா. சூப்பர் அல்வா. இருட்டுக்கடை அல்வாவை விட நாங்க கூடுதலா 30 நாள் வச்சு சாப்பிட்டோம். ஒரு சந்தோஷமா கைத்தட்டு கொடுங்கம்மா. 30 நாள் வச்சு சாப்பிட்டோம். இருட்டுக்கடை அல்வா விட நல்லா இருந்தது. 30 நாள் வச்சு சாப்பிட்டோம். 29 நாள் அது சட்டியை விட்டு எடுக்க முடியலம்மா. வேற வழி இல்லாம ஒரு கரண்டியை வச்சு எடுத்து எப்படின்னு சாப்பிட்டு ஆகணும். 30ஆவது நாள் சாப்பிட்டுருக்கோம். இந்த அளவிற்கு எங்களை பாடாப்படுத்த. உண்மையிலே எங்கள் தாய் 10 பிள்ளை பெற்றாலும் இப்படி வந்தது அப்படித்தான் இருந்தது. இந்த பாதவத்தியா 1-2 பெக்கிறதுக்குள்ள இப்படி போயிடுறாள் வை. அங்க பாருங்க 2 சைஸையும் வடக்கத்தக்க வீங்கிக்கிட்டு இருக்கு. தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு மேம்பாலத்தில் ஏறலாம், முன்வீல் தூக்குது. எதிரவார குட்டியான காரன் நிப்பாட்டிட்டு சொல்லலாம், ஏல
பெரிய டிப்பர் லாரியில கொண்டு போற லாலெல்லாம் இங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எவ்வளவு வேதனையா இருக்குமா. இவங்க வந்து இல்லறத்தை இனிக்க வைக்காம. சார் ஆனா எங்க வீட்டுல மாமியா மருமக சண்டையே கிடையாது. யாராவது கேட்டீங்களா? 2 பேர் பேசுறீங்களே. அப்படியா? சத்தியமாக்கா எங்க வீட்டுல இது வரைக்கும் எனக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு 10-15 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் என் மாமியார உசுரோட வச்சிருக்கேன். பரவாயில்லையே, 10 வருஷமா? ஆமாங்க, சண்டையே கிடையாது. நாங்க ஒரு இல்லற கிரிக்கெட் விளையாடுறோம். ஆமா, இப்போ எனக்கு என் வீட்டுக்கார மேல கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா நல்லா மாமியார் மருமகள்லாம் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உருட்டு சொம்பு இருக்குல்ல, அதை எடுத்து என் வீட்டுக்கார மேல ஓங்கி அடிப்பேன். அதுக்கு பேர் பவுலிங். என் வீட்டுக்கார அப்படி தோசைக்கல்ல வச்சு அப்படி தட்டுவார். அதுக்கு பேர் என்னது? பேட்டிங். அந்த உருட்டு சொம்பு எங்க வீட்டு காம்பவுண்ட் சோறுக்குள்ள விழுந்துச்சுன்னா 4. காம்பவுண்ட் சோரை தாண்டி வெளியில விழுந்துச்சுன்னா 6. நல்லா இருக்கு. ஜோலி முடிஞ்சது. புருஷன் வீட்டுக்காரர் தலையில விழுந்துச்சுன்னா அவுட். புருஷனும் வீட்டுக்காரரும் இந்த எல்லாம் இதுக்கு தானே இருக்காங்க. என்னதான் மாமியா மருக விளையாண்டாலும் அவுட் ஆகுது என்னமோ இந்த பாவப்பட்ட ஆண் ஜீவன்கள். ஒரு மரியாதைங்கிறது இப்ப கொடுக்காங்களாங்க, எவ்வளவு ஒரு பெரிய விஷயங்க. பாட்டி காலத்துல தாத்தா பேர் முருகன் இருந்தா முறுக்குண்டு கூட கேட்க மாட்டாங்க. கடையில போய் ருக்கு தாங்கம்பா. ஒரு மரியாதைம்மா, அதெல்லாம் ஒரு மரியாதை. அதே மாதிரி எங்க அப்பா காலத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எந்த திசைக்கு வேலைக்கு போறாரோ அந்த திசையில கால் நீட்டி உட்கார மாட்டான். அவ்வளவு மரியாதை. இன்னைக்கு நான் எந்த பக்கம் வரணும் அந்த இன்னைக்கு காலை நீட்டியும் உட்காந்து 2 விளக்கு மாத்தையும் போட்டு வச்சிருக்கா. மரியாதை அப்படி குறைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன நீங்க இனிமே சேர்க்கிறீங்க? தாத்தா காலத்துல ஒரு பைக் உண்டு, சைக்கிள் உண்டு இல்லாமா, தாத்தா சீட்ல உட்காந்துருப்பார், பாட்டி கேரியர்ல இருப்பா. மரியாதை. எங்க காலத்துல டிவிஎஸ் 50 ஒரு வண்டி, கொஞ்சம் அகலம் கம்மியா இருந்தது, நாங்க கொஞ்சம் மரியாதையோட இருந்தோம். பிறகு என்னது டிவிஎஸ் 50 எங்க அப்பா காலத்துல, எங்க காலத்துல அது ஹீரோ ஹோண்டாவா மாறிச்சு, கொஞ்சம் அகலமாச்சு சீட்டு, அதே இது மரியாதை கிடைச்சது. இப்ப என் புள்ள காலத்துல ஒரு பைக் வந்திருக்கு, அப்பாச்சி டியூக்குன்னு ஒரு பைக்கு, அப்பாச்சி டியூக்குன்னு மாடலு. இவன் எங்க கிடக்கான்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கான். இந்த பையன் எப்படி இருப்பான்னா இப்படித்தான் இருப்பான், பைக்கில் குனிஞ்சுக்கிட்டு இப்படி இந்த கழுத்தை வைத்து பட்டினா இருப்பான். இந்த பாதவத்தை தூக்கி 3வது மாடியில் வச்சிருக்கு. எங்க 3வது மாடியில் இருக்கும். இவளுக்கு பிடிக்கிறதுக்கு சைடில் கம்பி கிடையாது. எங்க பிடிப்பா பாப்பா, அந்த பையன் கழுத்து தான் தெரியும். மவனே நீ பேசுவ செத்தல, நீ எவண்டி ஒன்ன பெத்தான் கையில கிடைச்சான் பைக்கை ஓட்டிட்டு திடீர்னு பிரேக் பிடிச்சான்னு வைங்களேன். இப்போ உள்ள மாடல் பைக்கில் இந்த பைய உள்ள முன்னால ஒரு பைக்கில் போய் விழுந்துரும். அவன் கொண்டு போயிடுவான், அவன் சந்தோஷமா இருப்பான். எதுக்கும் ஒரு சந்தோஷம். சிரிக்கா பாருங்க அஞ்சலி, வரத்து என்ன வருத்துங்க. அதான் சொல்லுவார்கள், இப்போ ஏம்மா பின்னல் உண்டாம்மா, எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. இப்போ உள்ள மருமகளை பார்க்கும்போது நேர் உச்சி எடுத்து பின்னுவாங்க. இப்போ யாராவது நேர் உச்சி எடுத்து கேளாமா, தலையை பார்த்தாலே தெரியுது. குளிச்சுட்டு அப்படியே வந்துருதோ ரோட்டுக்கு. நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுல ஒரு கிளிப், என்ன கேட்ச் கிளிப்பா, நாய் கிளிப் மாதிரி வாயை பிளந்துகிட்டு இருக்கு, அதை மாட்டிக்கிட்டு உட்காந்துருதாடுவோம். பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு பின்னலே கிடையாதுங்க. பூ முடித்த கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் பூர்வம் இருக்குதா, கழுத தேஞ்சி கட்டரும் பாச்சி நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பளை பார்க்கிற வீட்டிலே, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. 10 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞானாசிரியருக்கு சமம் என்பார்கள். 100 ஞானாசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு நல்ல தகப்பனுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் 1000 நல்ல தகப்பன் சேர்ந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாகாது என்று சொல்லியிருக்காங்க. அதுதான் தாயின் பெருமை. யாருக்கு தெரியும்? அந்த அம்பாள் நம்ம வீட்டுக்கு வர முடியாதுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருவர் வீட்டிலும் தாயை வைத்திருக்கிறாள். என்றால் தாய்க்கு 10 பிள்ளை பெற்று சோறு போட முடியுங்க. 10 பிள்ளைகளும் சேர்ந்த அந்த ஒத்த தாயை காப்பாத்துதா? தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க அநாதை இல்லங்களுக்கு பொன்னை கொடுங்கள், பொருளை கொடுங்கள், உங்களால் முடிந்தவற்றை கொடுங்கள். பெற்ற தாயின் தகப்பனையும் கொடுத்து விடாதீர்கள். இதை என்னுடைய மனதார வேண்டுகோளாக வைக்கிறேன் என் உறவுமுறை மக்களே. ஏன்னா மனைவி இல்லை என்றால் ஒரு ஆண் கல்யாணம் முடிச்சுக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. கணவன் இல்லை என்றால் ஒரு பெண் கல்யாணம் முடிச்சுக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனால் தாய் இல்லை என்றால், பிள்ளை இல்லைன்னா கூட தத்தெடுத்துக்கலாங்க, சட்டத்தில் இடம் இருக்கு. ஆனால் தாய் இல்லை என்றால் இன்னொரு தாய்க்கு நாம சப்ஸ்டிடியூட் பண்ண முடியுமா?
அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் தந்த பூமி பூமி உன்னை தாங்கும் அந்த சாமி சாமி, பெத்தவள மறந்தா நீ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாண்டா. பெத்தவளை மறந்தவன் செத்தவன் சொல்லியிருக்காங்க. அந்த சாமியை யாருமே நம்ம சொல்லவே முடியாதுங்க. தாயை மதித்தவர்கள் நல்லா இருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாய்க்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார், கோயில் கட்டி கும்பிட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அன்னை இல்லை என்று வீட்டுக்கு பெயர் வைத்து அழைத்தார். இசைஞானி இளையராஜா தன் தாயை வணங்கி காரியங்களை செய்தார் என்று சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட ஆன்மீகத்தில் சிறந்த விவேகானந்தரை சொல்லலாம். உலகத்திற்கு ஒளி கொடுத்தவன் அமெரிக்காவின் எடிசன் என்று சொல்வார்கள். அந்த அமெரிக்காவிற்கு ஆன்மீக ஒளியை கொடுத்தவர் நம்முடைய சுவாமி விவேகானந்தர். நல்ல கைத்தட்டுங்க. அந்த விவேகானந்தர் தினசரி தன் தாயின் பாதத்தை தொட்டு வணங்கித்தான் என்றைக்கும் பல கடமை செய்வாராம். இப்படி உயர்ந்தவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த தாயை பற்றி ரொம்ப நீங்க நினைக்கிறீங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருந்தேன். நீங்கள் என்னதான் இருந்தாலும் எங்கள் தாய் எங்களை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாள். ஆனால் இந்த பெண்கள் எல்லாம், அதான் மருமகாங்கிற பொம்பளை பூரா 4 பேர் சேர்ந்தீங்கன்னா 4 விதமாத்தனமா பேசுறீங்க. புருஷனை என் பொண்டாட்டி ஆரம்பிப்போம். முதல்ல என்னதான் இருந்தாலும் இந்த எஃப்எம்ல வேலை பார்க்க போயில கெட்டிக்கிட்டு நான் சரி எழுதேன்னா என்னம்மா அப்படின்னு மற்றவ கேட்கா. ஒன்றும் இல்லைக்கா, தினசரி அங்கே டூட்டியை முடிச்சுட்டு நைட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே என்று படுத்துக்கிட்டு இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதாங்க. அடுத்த ஆள் வச்சு ஆரம்பிச்சா வாங்காத பரவாயில்ல, நான் அந்த மெக்கானிக் செட்டில் வேலை பார்க்க போயில கிட்டிக்கிட்டு நான் சரி எழுதினேன்னா அவனால எந்த பிரச்சனை பண்ண. வேற ஒன்றும் இல்லைக்கா, பகலில் பூரா காருக்கு கீழே படுத்த ஞாபகத்தில் வீட்டுக்கு வந்தோம்னா நைட்டு கட்டிலுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு தான். இந்த பாவி பேல தினசரி விளக்கமாத்த வச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கு பெருக்கி. திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் கட்டில்காரில் நட்டை கலத்தி விட்டுட்டு தான் நானும் என் பிள்ளையும் கீழே விழுந்து இடுப்பெலும்பு முடிஞ்சு போச்சுங்க. ஒருத்தி ஆரம்பிச்சாக்கா உங்க பதவி பரவாயில்ல, நான் அந்த வாத்தியார் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா அவரால் என்ன பிரச்சனைமா? 1.5 லட்ச ரூபா சம்பளம்னா சம்பளத்துக்கு பிரச்சனை இல்லைக்கா. பள்ளிக்கூடத்தில் எந்த பயலா தப்பு பண்ணா பெஞ்சு மேலே யாருங்காரு. வீட்டில் நான் சோத்துக்கு குழம்புக்கு உப்பு போடலன்னா குழம்புக்கு உப்பு போடாதான் பெஞ்சு மேலே யாருங்காரு. இந்த வயசுல நான் எங்க பெஞ்சு மேலே ஏறுதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓம் புருஷன் பரவாயில்ல, நான் அந்த ஃபயர் சர்வீஸ்காரனை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். என்ன ஒருத்தி என்னக்கா உனக்கு பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது அடுப்பில் வச்சுக்கிட்டு தீயத்தான் 10 ரூபாய் படாருன்னு தண்ணி ஊற்றி அணைச்சி போடுதான். நோ ஃபயருங்க. இவனால் நான் சரி உனக்கு பரவாயில்லக்கா, நான் அந்த கண்டக்டர் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா ஒருத்தியா என்னம்மா பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லைக்கா. இவன் வேலைக்கு போனான்னா வாசலில் நின்று டாட்டா பட விட மாட்டாக்கான். படியில் நிற்காத உள்ள போ, வாசலில் நிற்காத உள்ள போ, படியில் நிற்காத உள்ள போவாங்க. அடுத்தால ஒருத்தி ஆரம்பிச்சா எந்த பேரையும் கட்டினாலும் கேட்டு இந்த கபடி விளையாட்டு வீரரை கட்டிக்கிட்டு நான் சரி எழுதாண்டான். அவனால உனக்கு என்னம்மா பிரச்சனைனா இந்த பேர் ராத்திரி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கபடி 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 தொட்டுட்டு அவன் பாட்ட வெளியே ஓடி போயிடுறான். இவனை தினசரி தேடிக்கிட்டு கிடக்கங்க. இன்னொருத்தி சொன்னா உங்க கதை பரவாயில்லக்கா, நான் இந்த மைக் செட்டுக்காரனை கட்டிக்கிட்டு சரி எழுதினா எப்பா வாழ்ந்தல்லப்பா கல்யாணம் முடியலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடியல இல்லையா ராசா? கல்யாணம் முடிஞ்சிட்டா உங்களை இல்லையா? இது எங்க ஊர் மைக் செட்டு. வேற அவர் என்னத்தையா உருவி விட்டாருன்னா நமக்கு சிக்கலாகி போகும். மைக் செட்காரரை வச்சு உனக்கு என்னம்மா பிரச்சனைனா வேற ஒன்றும் இல்லைக்கா, கெட்டின புருஷமெல்லாம் பொண்டாட்டி மாதிரி கையால தொடுவான். இந்த பாவி பையன் டெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கான். என்கிட்ட சப்பளை வரலை சப்பளை பத்தலாங்க. இவனுக்கு என்னைக்கு சப்பளை வர நான் என்ன டிரான்ஸ்ஃபார்மரா அப்படின்னு அவ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இதே மாதிரி இருந்து இந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்துறவரை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சுடி. டிரைவிங் ஸ்கூல் நடத்துறது என்னக்கா பிரச்சனை? அதுக்கு இந்த அக்கா சொல்லுது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி, எப்ப பக்கத்துல போனாலும் 10 மீட்டர் இடைவெளி தேவை, 10 மீட்டர் இடைவெளி தேவை, 10 மீட்டர் இடைவெளி தேவைங்கிறாண்டி. இப்படி சொல்லி இன்னொருத்தி ஆரம்பிச்சா உங்க கதை பரவாயில்ல, ஒரு அரசியல்வாதியை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன்னா அவனை வச்சு உனக்கு என்னம்மா பிரச்சனைனா? இல்லக்கா கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்ட்டு சந்தோஷமா போய் என் புருஷன்ட்ட சொன்னேன். அந்த பாவி பேய சொல்றான் இது எதிர்கட்சிக்காரர்களின் சதிங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்ட்டா கடைசியா ஒருத்தி ஆரம்பிச்சாக்கா உங்க கதை பரவாயில்ல, நான் அந்த யோகா மாஸ்டரை கிட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னா அவனாலையும் பிரச்சனை என்ன? வேற ஒன்றும் இல்லைக்கா. இவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டான். முதலில் வலது கையை மெதுவாக நீட்டவும்,
அடுத்து இடது கையையும் மெதுவாக நீட்டவும். அப்படியே பால் சொம்பு இருக்கும் மேஜை அருகே செல்லவும். இப்போது மெதுவாக குனிந்து பால் சொம்பை தூக்கவும். இப்பொழுது வாயை ஆவென்று அண்ணாந்து பிளக்கவும். கொஞ்சம் கொஞ்சமாக செம்பில் இருக்கும் பாலை வாயில் ஊத்தவண்டு இவன் சொல்லி முடியக்குள்ள விடிஞ்சு போச்சு. பால்காரன் வந்து வாயில பாலை ஊத்திட்டு போயிட்டாங்க. இப்படி குறைகளை சொல்லாதீர்கள். எங்கள் நிலைமை ரொம்ப கஷ்டங்க. ரெண்டு பக்கம் உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின மாதிரி நாங்க எங்க அம்மாவையும் சமாளிக்கணும், பொண்டாட்டியும் சமாளிக்கணுங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. தங்கம் போன்று எங்கள் தாயிடம் வளர்ந்த நாங்கள் உங்களிடம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்கள் தாயை போல பார்த்துக்கங்க. அதுதான் நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது. நிச்சயமாக இனிய இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் நிச்சயமாக மாமியாராகிய எங்கள் தாயே என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. அருமை அருமை அருமை. மாமியார், மருமகள், மருமகன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு நம்ம ஜபா சார். அருமையான ஒரு பேச்சு. ஆனா உண்மையிலே தாய்க்கு ஒரு அழகா வாரியார் சுவாமிகள் சொல்லியிருப்பார், 6 முறை இந்த பூமியை பலம் வந்தால் என்ன பலன் கிடைக்குதோ, பல 100 தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குதோ, பல 100 தடவை நீ காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குதோ, ஒரே ஒரு முறை உன் தாயின் காலில் விழுந்து வணங்கு, இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு இருப்பார். அதான் வைரமுத்தவர்கள் அழகா சொல்லியிருப்பார், தாய் என்று ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில் கோலம் அலைவதுவும் எதுக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீர் அபிஷேகம் நடத்து அப்படின்னு இருப்பார். அப்ப தாய் என்பவள் ஈடு இணையா யாரையுமே சொல்ல முடியாது. நான் அப்பல ஒரு கேள்வி கேட்டேன்ல, மீண்டும் மருமகள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், பெண்கள் கிட்ட கேட்கறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். யாரெல்லாம் காலை அமுக்குவீங்க? வீட்டுக்கார் காலை அமுக்கக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். அந்த அக்கா காலை அமுக்கவா? நாளா கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன்டி, உனக்கு நான் காலை வேற அமுக்கணுமா அப்படின்னு அந்த அக்கா சோப்சேல் அக்கா வெறித்தனமா கொடுக்குது பாத்தீங்களா. ஆனா யாருமே காலை அமுக்க மாட்டாங்களா? பாவப்ப பாவம் பண்ணிட்டீயா, பாவம் பண்ணிட்டீங்க, கழுத்தாதான் அமுக்குவாங்களே. ஆனா பெண்களே, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார் காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிடலாம். நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல. நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்குனதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலை பச்சக்கு 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 அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காக மாங்கு 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 மாங்குன்னு வீட்டுக்கார காலை அமுக்கி வீட்டுக்காருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு அன்போடு வேண்டுகேன்னா, அப்புறம் நாளைக்கு செல்லப்பாண்டி சார் அடிப்பாங்க, என்னம்மா அன்னபாரதி பட்டிமன்றம் நடத்துனாங்க பூரா யானைக்கால் வந்து போச்சு ஆண்களுக்கு, நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆனா இப்பவுமே அந்த அக்கா கால் நமக்கு கிளம்பிட்டாங்க போலயே. அக்கா மெதுவா கோடீஸ்வரி ஆகலாங்கா அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அக்கா நான் கோடீஸ்வரி ஆழ்வியே தீவன்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆனா என்னதான் மாமியாருக்கு பேசினாலும் மீண்டும் மருமகளை என்று பேசுவதற்காக அதிரடி பேச்சாளர், இடிதாங்கி பேச்சாளர், சூறாவளி பேச்சாளர், சொலண்டு சொலண்டு அடிக்கிற பேச்சாளர் ரோகிணிக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்கள்லாம் நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலன்னு நினைப்பீங்க. தமிழகம் முழுவதும் தன்னுடைய பேச்சாலும் இசையாலும் என்னை போன்ற பேச்சாளர்களையும் பல ரசிக பெருமக்களையும் கட்டி போட்டு கொண்டு இருக்கும் நடுவர் அவர்களே. நான் தானா? ஆமா, நீங்க தான். மேடையில வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, ஆஹா, மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும்,
பட்ட இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்பும் என்ற பெருமைக்குரிய ரசிக பெருமக்களே. எப்படிப்பட்ட மக்கள் பாத்தீங்களாங்க. தலைவர்னு 1000 பேர் இருக்கலாங்க, ஆனா பெருந்தலைவர்னு சொன்னா அது கர்ம வீரர் காமராஜரை தவிர வேற யாரும் கிடையாது இல்லையா? தலைவருக்கும் பெருந்தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? தனக்கு கிடைச்சது தனக்கு கீழே இருக்கிறவனுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அவர் தலைவர், தனக்கு கிடைக்காததும் தான் மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அவர் தாங்க பெருந்தலைவர். அருமை அருமை. தனக்கு கிடைக்காத கல்வி தான் மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாருல. இப்ப என்னமா பிரச்சனை? பெருந்தலைவரை பத்தி ஒரு பெருமையான ஆள் பேசினாதானே நல்லா இருக்கு. இப்ப என்னமா பிரச்சனை அவருக்கு இவருக்கு? வந்ததுல இருந்து என்ன பேச்சு? ஆனா நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். சொல்லுமா. விழா கமிட்டியார் ஐயா எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, அக்கா. நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுட்டு நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். நீங்க தலைப்பு என்ன வேணா போடுங்க ஐயா. அந்த காலமா இந்த காலமா போடுங்க, மாமியாரா மருமகளா போடுங்க, மகளா மகனா போடுங்க, கணவனா மனைவியா போடுங்க, சொந்த பந்தமா சொத்து சுகமா போடுங்க, பழைய பாடலா புது பாடலா போடுங்க. தயவு செஞ்சு சேரை கொஞ்சம் பெருசா போடுங்க. வீட்டுல இருந்து பெஞ்சா கொண்டு வர முடியும், உட்கார்ந்த சேரும் கூட வருது. இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டத்துலயாமா இருந்த நீ? நெருக்கடியில உட்கார்ந்து இருந்தேன் தெரியுமா? நானு நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை சார். உங்கள்கிட்ட பேச்சு கிடையாது சார். எனக்கு வந்ததுல இருந்து என் சைஸ பத்தினால ரொம்ப பணிவான ஆளுங்க, ரொம்ப பணிவான ஆளு தெரியுமா உங்களுக்கு? இப்படியே மேடைக்கு மேடை சொல்லிதாங்க நான் பாதியா மெலிச்சு போயிட்டேங்க. பாதியாவா? ஆமாங்க. இதுவே பாதினா அப்ப மீதி அது டாடா ஏசில வந்துகிட்டு இருக்கு. ஆண்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு போறேங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியை பார்த்து பெருத்து போயிட்டா, குண்டாயிட்டா, கருப்பா இருக்கா இப்படி எல்லாம் குறை சொல்லி பழகாதீங்க. ஏன்? தேவதை மாதிரி பொண்ணை தேடுறவன் ஆம்பளை கிடையாது. கிடைச்ச மனைவி யாரு தேவதை மாதிரி பாத்துக்கிறானோ அவன் தாங்க நல்ல ஆம்பளை. நல்லா கை தட்டுங்கக்கா. என்ன நீங்க குண்டாறதுக்கெல்லாம் கை தட்டணுமா? ஆனா ரோஹிணி ஏன் குண்டாச்சு? ஏன் குண்டாச்சு? ஏன் குண்டாச்சு? ஏன்னா உண்டாச்சு, அதனால அது குண்டாச்சு. கல்வெட்டுல எழுதி போடுங்க. பட்டிமன்றம் 2000 பாத்துக்கோமா. இல்ல நானு அவங்கள கூட மன்னிச்சு விட்டுருவேன். நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, யாராவது பொண்டாட்டி யாராவது புருஷன் காலம். அந்த அம்மா வந்துருச்சு பாவம். வந்துட்டாங்க. கோடீஸ்வரி அக்கா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. பொண்டாட்டி யாராவது புருஷன் காலம் அமுக்குறீங்களாமா? ஏக்கா கேட்டாங்கல்லக்கா, அதுக்கு ஒரு விளக்கம் வர. திருமால் என்ன லட்சுமி கூட திருமாலுடைய காலை அமைக்க கொண்டு இருக்கிறார். ஆமா. அப்ப நான் கேட்கேன், திருமாலு பார்க்கடல்ல படுத்து கிடக்காரு, லட்சுமி காலை அமுக்குறாங்க. சரி, இது எங்க குடிச்சிட்டு எந்த சாக்கடையில படுத்து கிடக்கோ அங்க போய் நாங்க எங்க காலை அமுக்குன்னு கேட்கேன் நான். அருமையான பாயிண்ட். ஆனா அண்ணே உங்களை தான் திட்டி பேசிது, அதுக்கும் கைத்தல கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல அவர் உத்தமமான மனுஷன், நல்லா கைத்தல கொடுக்குறாரு. அவரு கேட்காரு, யாரு வீட்லயாவது 200 சேலைக்கு கம்மியா இருக்காமா கை தூக்குங்கம்மா. ஏக்கா நம்ம திரும்ப கேட்போம்க்கா, யார் வீட்லயாவது 200 பாட்டிலுக்கு கம்மியா குடிச்சவங்க இருக்கீங்களா அண்ணாச்சி? ஏமா இந்த ஆண்களை சும்மா குடிகாரன் 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 தயவு செய்து குத்தம் சொல்லாதீர்கள். ஏன்? ஆண்கள் சார்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேனே. குடிக்கிறது தப்பா? குடிக்கிறது தப்பா? எவன் அடுத்தவன் குடிய கெடுக்கிறானோ அதுதான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். நகையா எடுக்கிறா, சேலையா எடுக்கிறா, மேடையில் இருக்கிறவங்கள பாத்தீங்களா, நகைய பாத்தீங்களா, அதை பாத்தீங்களா? ஏக்கா ஒண்ணு இல்லக்கா, இந்த கம்மலை பாருங்க. ஆமா 45 ரூபா. எவ்வளவு? 45 ரூபா. இந்த கழுத்துல போட்டிருக்கேன் பாருங்க 67 ரூபா. நான் அக்கா உங்ககிட்டயே கேக்குறேன்க்கா, கல்யாணத்தப்ப எங்க அப்பா போட்ட 55 பவுன் இப்பயும் பத்திரமா என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற அக்கா கை தூக்குங்க அக்கா. யாருமே இல்லையா? என்ன பண்ணீங்க? நகையெல்லாம் எல்லாம் குடிச்சு குடிச்சு அழிச்சிட்டு. ஆனா நீ அப்படி சொல்லாதம்மா. ஆண்கள் பாருங்க, பெண்கள் எல்லாரும் தங்கம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆண்கள் யாராவது தங்கம் போட்டிருக்காங்களா? ஆண்கள் யாருமே தங்கம் அணியவில்லை. ஏன்? அவங்களே சொக்க தங்கம். அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம்? பேசாம கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்துட்டு போயிருமா? ஆளுக்கு பாதியா வெட்டி கொண்டு போயிருவோம் தங்கத்தை. ஏங்க வந்ததுல இருந்து எங்க அம்மா தெரியுமா, மாமியார் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? எங்க தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமை வந்ததுக்கு காரணமே உங்க அம்மா தானே. எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒரு அம்மா அவங்க மகனுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துச்சுங்க. புரோக்கரை கூட்டு சொல்லுது, தம்பி என் பையனுக்கு நல்ல பொண்ணா பாருங்க தம்பி. அப்படியாம்மா? சரிம்மா, இந்த நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு 20 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 20 பவுன் நகை போடுவாங்க, 20,000 ரூபாய் ரொக்கம் தருவாங்க, பாத்துருவோமா முடிச்சிருவோமா? இல்ல தம்பி கொஞ்சம் மேல பாருங்க தம்பி. அப்படியா? 30 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 30 பவுன் நகை போடுவாங்க, 30,000 ரூபாய் ரொக்கம் தருவாங்க, முடிச்சிருவோமா? கொஞ்சம் மேல பாருங்க தம்பி. 40 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 40 பவுன் நகை போடுவாங்க, 45,000 ரூபாய் ரொக்கம் தருவாங்க, முடிச்சிருவோமா? கொஞ்சம் மேல பாருங்க தம்பி. 55 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 50 பவுன் நகை போடுவாங்க, 55,000 ரூபாய் ரொக்கம் தருவாங்க, முடிச்சிருவோமா? ரோகிணி அது 55 பொண்ணு இல்லம்மா, அது பாட்டி கணக்கு இருந்துட்டு போகுது. பாப்போமா?
அது இன்னும் கொஞ்சம் மேல பாருங்க தம்பி, அவங்க அம்மா 75 வயசுல படுத்து கிடக்கு, பாத்திரவா அப்படிங்காருங்க புரோக்கர். அது பார்க்க முடியாது, போய் சேர்ந்துருக்கும்ல. ஏங்க இது என்ன கிடைக்கும்? ஆனா நீ ஆண்கள் வரதட்சணை வாங்குறாங்கன்னு நீ சொல்ற. ஆமாங்க, சத்தியமா சொல்றேன். ஆவாரை குளத்துல வந்த உடனே ஐயாட்ட விசாரிச்சுட்டேன், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த ஆண்களுமே வரதட்சணையே வாங்கலையாம். அங்கேயே பொய்யுங்காங்க. எல்லாம் ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின். அக்கா பெண்களை நீங்க சொல்லுங்க, வரதட்சணை வாங்குனாங்களா? ஆமா. ஆமாவா? ஆமா. படுக்கிற கட்டில் எங்க கட்டில்? அட கூறுகட்ட அக்கா, இந்த மனுஷனுக்கு போய் வரதட்சணை கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? ஆனா உண்மையிலேப்பா கன்னியாகுமரி சைடு தான் எடுத்தா பொண்ணு எடுக்கணும்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் சைடு தான் பவுன் கணக்கு, இங்கெல்லாம் கிலோ கணக்குல தங்கம் போடுவாங்களாம். பாத்தியா, தங்கம் வாங்கின பூரா கோஷ்டி பூரா கைத்தறி கொடுக்குது பாரு, பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே சொல்றேன், வரதட்சணை வாக்குறேன்னு ஆண்களை திட்டாதம்மா. பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்லா வசதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களின் மனசு எச்சதாங்க. என்றைக்கு பணம் பார்த்து இல்லாமல் மனம் பார்த்து திருமணம் நிச்சயிக்கப்படுதோ அன்னைக்கு தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அது வரைக்கும் ரொக்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. நாங்கெல்லாம் மனசு பார்த்தா கல்யாணம் பண்றோம். எங்க அம்மா சமைச்சு கொடுத்தாங்க. உங்க அம்மா சமைச்சு மட்டும் தானங்க கொடுத்தாங்க. நாங்க சமைச்சும் கொடுக்குறோம், இன்னைக்கு சம்பாதிச்சும் கொடுக்குறோமா இல்லையாங்க? மேடையில பாருங்க, 3 பொம்பளை பிள்ளைய சம்பாதிக்கிறோமா இல்லையா? என்னையெல்லாம் ஒரு அம்மா பொண்ணு பார்க்க வந்துச்சுங்க. என்னையெல்லாம் 4 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆமா, வடக்க ஒண்ணு, தெக்க ஒண்ணு, கிழக்க ஒண்ணு, மேற்க ஒண்ணு வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அந்த அம்மா சொல்லுதுங்க, ஒரு அம்மா வந்துச்சு. நான் பாவங்க, நான் அடக்கமான பிள்ளைங்க, என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து காப்பி கொடுத்துட்டு நிக்கிறேங்க. ஒண்ணு பொண்ணு பிடிக்குன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்ல ஒண்ணும் சொல்லாம போயிட்டு வாங்கங்கிறேன் நான். அதான் மிச்சரும் டீ தின்னாச்சுல, போய் தொலைய வேண்டியதானே. அது என்ன பார்த்து சொல்லுது, எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, என் பையன் பேப்பர் மாதிரி இருக்கான், உங்க பொண்ணு பேப்பர் வெயிட் மாதிரி இருக்கு. ஏங்க இந்த பேப்பர் வெயிட் இல்லைன்னா அந்த பேப்பர் பறந்துடாதாங்க? யோசிச்சு பாருங்க. ஆடியன்ஸ் பறந்துடாம, ஆடியன்ஸ் என்னங்க சும்மா நல்ல ரோசக்காரி பார்த்துக்கோங்க. நம்ம என்ன அவ்வளோ வெயிட்டாவா இருக்கோம்? எங்க ஊர்ல வெயிட் பார்க்குற மிஷின் இருக்கு. அந்த மிஷின் மேல ஏறி நின்று 1 ரூபா காசை போட்டேன், இந்த சக்கரை கிறுக்குன்னு சுத்துச்சு. ஒரு செகண்ட்ல ஒரு அட்டை வெளியில வந்து விழுந்துச்சு. அந்த அட்டையில போட்டிருக்கு, தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள். ஒவ்வொருவராக ஏற ஒண்ணு போட்டிருக்கு. மிஷின் போய் சொல்லாதுலக்கா. எங்க அம்மா வளர்த்தா என்ன உங்க அம்மா வளர்த்தா? சோத்தை போட்டு போட்டு வயிற்ற வளர்த்தா, மண்டைக்கு மேல மூளையை வளர்த்தாளா? ஐயா, உங்க அம்மா உங்களை மட்டும் தான் வளர்த்தா? இங்க பாரு, எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் பாயிண்ட் மறக்குதோ அப்பெல்லாம் என்ன சொல்ல வேண்டியது. வந்ததுல இருந்து வளர்த்தா. நாங்க அப்படியாங்க, நாங்க தாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம். கல்யாணம் முடிச்சு ட்ரைனிங் கொடுத்து புருஷனா வளர்த்தது யாரு? நீங்களா? நாங்க தானே. பாத்திரம் விளக்குவது எப்படி, பால் பாக்கெட் வாங்குவது எப்படி, வெண்டைக்காயை முதல் இல்லாமல் பறக்குவது எப்படி, யாருக்கா சொல்லி கொடுத்தா? நம்ம தானே சொல்லி கொடுத்தோம். வந்த உடனே சொல்றாங்க, பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியால அந்த உங்க வீட்டுக்காரமா எங்கன்னு இருக்காங்க? இல்ல கேட்க, நான் இவ்வளவு சுதந்திரமா உங்களை உசுரோட விட்டு வச்சிருக்காங்க. உண்மையில அந்த அண்ணனோட வீட்டுக்காரம்மா கொஞ்சம் கை தூக்குங்க, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா டெம்டிங்கா இருக்கு. அந்த அண்ணனோட வீட்டுக்காரம்மா நீங்களாக்காது எப்படிக்கா சமாளிக்கீங்க? புள்ள பூச்சியா உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த இடம் தெரியுதா பாருங்க. அவர் எத்தனை தடவை கையை 2 தடவை தூக்குறாரு. இவ்வளவு சந்தோஷமா அந்த மனுஷன் இருக்கிறாருன்னா காரணம் என்ன? மனைவிங்க. இந்த மனைவி தாங்க காரணம். நான் மட்டும் இப்படி எல்லாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, படுக்க போட்டு மேல உருண்டுருவேன். இந்த பேச்சு பேசுறதுக்கு, இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு வந்ததுல இருந்து நமக்கு பிரச்சனை இல்லையா? படுக்க போட்டு உருண்டு நாங்க இல்ல, எங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேக்குறேன். எப்படி 3 குழந்தை பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வாங்காரு. ஏங்க நம்ம திருப்பி பாடுவோங்க அந்த பாட்டை. மரணம் என்னும் தூது வந்தது, அது புருஷன் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. அக்கா ரெடியா இருங்க. புருஷனே போ போ போ. உங்களை மாதிரி எங்களுக்கு மட்டமான புத்தியா இல்ல கேக்க? கொழுந்தனாரேங்க அவர் எடுத்து வர கொடுக்கிறாரு. இதுல வந்ததுல இருந்து தாலாட்டு பாட்டு பாட தெரியுதா? தாலாட்டு பாட்டு பாட தெரியுதா? இல்ல நான் கேக்குறேன், உண்மையிலே யதார்த்தமான விஷயத்தை நான் சொல்றேன். உங்க தாய்க்கு என்னையா பாட்டு தெரியும்? தாலாட்டு பாட்டு. ஆறாரோ ஆறீராரோ, ஆறாரோ ஆறீராரோ. ஒரு நிமிஷம், அத கொஞ்சம் நல்லா ஆறாரோ ஆறீர், ஆறாரோ ஆறீராரோ, ஆறாரோ என்னது? சரி கரெக்ட் மாடர்ன் மம்மி. ஆறாரோ ஆறீராரோ. ஆமா.
உங்க அம்மாக்கு அது ஒண்ணுதான் தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க மருமகளா இருக்கிறவங்க குழந்தைக்கு என்னென்ன சொல்லி தரணும் தெரியுமாங்க? எப்படி? இன்னைக்கு குழந்தைய வளர்க்கணும்னா 52 ரைம்ஸ் தெரியணுங்க. ஒரு சாம்பிளுக்கு ஒண்ணு எடுத்து விட்டா தமிழ்ல ரைம்ஸ் எடுத்து விட்டாங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உழைச்சி அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சீரி சீரிச்சி. அத அப்படி பாடக்கூடாது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அவரகுளம் பட்டிமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழ் ரைம்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் ரைம்ஸ் எங்களை மாதிரி பாட முடியுமாங்க உங்க அம்மாவால? இங்கிலீஷ் ரைம்ஸ் பாடட்டாக்கா நம்மளாம் தினமும் பாடிக்கிட்டு இருக்கோம். பாடட்டா? The wheels on the bus go round and round, round and round, all through the road. பா மைக்க முழுங்கிருவியோன்னு அவர் பதறிட்டு இருக்கிறாரு. அழகா பொம்மை டால் மாதிரி கை தட்டிட்டு இருக்குது. அதீங்களா? உங்க அம்மாக்கு தெரியுமாங்க அண்ணனை பாத்தியா? அக்காவை பாத்தியா தெரியுமா உங்களுக்கு? அவர் கொழுந்தியால பாக்கிறதுக்கே நேரம் இல்ல, அண்ணனை பாத்தியா? சும்மா வந்தது அண்ணனை பாத்தியா சொல்றதுக்கு? அதெல்லாம் பார்த்தனான்னு எனக்கு தெரியாதுமா. 500 லிட்டர் வெட்கு என்று பேசி இன்னைக்கு தாமா நான் பாக்குறேன். இதுக்கு தேவையில்லாம மைக்கான். எங்க அம்மா வளர்த்தாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு பேராசிரியரா இருக்கேன். நான் இருக்கிற மேடையில தாய் நல்லா வளர்க்கறான்னு என்கிட்டலாம் வந்து பேசாதீங்க. ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் இங்க பசங்களை பாக்குறேன், நல்ல பசங்களா இருக்காங்க. எங்க ஊர் பக்கம் வந்து அவன் மண்டைய பாருங்கக்கா, எந்த யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கான்னு தெரியலக்கா, அந்த நாய் நக்கிற மாதிரி இங்கிட்டு பாதி முடிய காணா, இங்கிட்டு பாதி முடிய காணாங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி கம்மலை போட ஆரம்பிச்சிட்டான், பொம்பளை பிள்ளை போடுற லெக்கின்ஸ் பேண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டான், பொம்பளை பிள்ளை போடுற வளையல போட ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நமக்கே டவுட் ஆகுது. ஒரு அம்மாலாம் என்கிட்ட வந்து அழுதுச்சுக்கா, மேடம் நான் சொன்னேன் என் பையன் கேட்க மாட்டேங்கிறான் மேடம், தயவு செஞ்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம், இந்த மண்டை மேல இருக்க முடிய கொஞ்சம் நல்லா வெட்ட சொல்லுங்கன்னு. நான் அந்த பயலை கூப்பிட்டேன், ஏ ராமசாமி இங்க வா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா முடிய வெட்டிட்டு வருவேன் மேடம்னு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு உள்ள போனேன். ராமசாமி நல்ல பையன்க்கா, 5 நிமிஷத்துல லெட்டர் கொண்டு வந்துட்டானே, இம்புட்டு நல்ல பையனா இருக்கானே. லெட்டரை பிரிச்சு படிக்கங்க, அவன் எழுதியிருக்கான், என்னை முடிவெட்ட சொல்லி தற்கொலைக்கு தூண்டிய காரணத்தால் இந்த தூக்கு தொங்க முடிவை நான் எடுக்கிறேன், இதுக்கு இந்த அம்மா தான் காரணம்னு போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உசுருக்கு பயந்து வேலை வந்துகிட்டு இருக்கானாங்களாம். எங்க அம்மா வளர்த்தா காலேஜுக்கு வந்த உடனே லவ் லெட்டர் தான் கொடுக்கான். எனக்கு இல்ல, படிக்கிற பிள்ளைக்கு. அப்படி உண்மையை சொல்லி பழகு. ஆமா கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை அன்னைக்கு ஏன்ட்ட ஓடி வந்து அழுகுது, மேடம் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டா மேடம், கொண்டு அந்த லெட்டர் பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு லெட்டர் பாக்குறேங்க. அந்த பையனோட அப்பா பால்காரரு, அவங்க அப்பா தொழில் அப்படியே கவிதை அந்த பொம்பளை பிள்ளைக்கு எழுதி வச்சிருக்காங்க. எப்படி? அவன் எழுதியிருக்கான், அன்பே அன்பே பாலுக்கு பின்னாடி தயிர், நீதான் என் உயிர், தயிருக்கு அப்புறம் மோரு, என்ன கொஞ்சம் திரும்பி பாரு, மோருக்கு அப்புறம் வெண்ணெய், அதோட முடிச்சிட்டேன். அப்படியே நல்ல வேலை. நான் காதலிக்கிற ஒண்ணு அவர் பஞ்சு போடுறாரு, பஞ்ச புள்ள நல்லா இருக்கே. அவர் எல்லாத்தையும் காதலிப்பாரு. வந்த உடனே என்ன கோவம் வந்துருச்சு, நான் நேரம் அந்த பையன்ட்ட போனேன், படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன், பிச்சு போடுவேன் பிச்சுன்னு. என்னையெல்லாம் பேச்சாளரை கூப்பிட நீங்க பெருமைப்படணும்க்கா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கா, மறுநாள்ல இருந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு லவ் லெட்டர் வரலனே. வெரி குட். மறுநாள்ல இருந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு வரல. சூப்பர். மறுநாள்ல இருந்து வரலனே. போதுமா? மறுநாள்ல இருந்து எனக்கு வருது. உனக்கு வந்துச்சா? நான் கூட நம்ம பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கோம்மா, அதனால கொடுத்திருக்கேன் போல. அழகா இல்லம்மா, கொஞ்சம் அகலமா இருக்க. இருந்துட்டு போட்டும். லெட்டர் பிரிச்சு படிக்க எழுதி இருக்கான், கதிர்விட்டு கிளம்பும் காதலை பார்த்து எதிர்விட்டு எருமைக்கு என்ன சொல்லி இருக்காங்க. அந்த எருமையை கரெக்டா சொல்லியிருக்கான் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க அப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியா இருந்தீங்க? பாட்டு அழகா சொன்னானே, படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, முறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்பங்காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், வெட்டி பயனு பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். இப்படி சுத்தன கூட்டம் தானே உங்க கூட்டம். ஆனா நான் சொல்றேங்க, எங்க அப்பாலாம் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாருன்னு தெரிஞ்ச உடனேக்கா எங்க வீட்டு முன்னாடி அவ்வளவு கூட்டம்க்கா. ஆமா 100 பேருங்க எங்க வீட்டு முன்னாடி. சரி, எனக்கு பொண்ணு கொடு, எனக்கு பொண்ணு கொடு, எனக்கு பொண்ணு கொடு. இது பொண்ணா போண்டாவா? நான் சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணா ஒரு காவல்துறை அதிகாரியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா இருந்தாங்க. மனுஷன் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு எப்படி தெரியுமாங்க கவிதை சொன்னாரு? கவிதை சொன்னாருனே, கண்ணே பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி நோய் எண்டு. கடைசியில பார்த்தாக்க என்ன பார்த்து போண்டான்னு சொல்லி இருக்காரு பாட்டி. எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? எங்க வீட்டு மொட்டை மாடியில 1 மாசமா நான் வாக்கிங் போனேன்.
போயிட்டு வந்து எங்க மாமாட்ட கேட்டேன், மாமா மாமா 1 மாசமா நம்ம வீட்டு மொட்டை மாடியில வாக்கிங் போயிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு. நல்லா தெரியுதுன்னு இருப்பாட்டி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன மாமா மாற்றம் தெரியுதுங்க அவர் சொல்றாருக்கா, வீடு 2 அடி கீழே இறங்கி இருக்குங்க இருக்கா. உங்க அம்மா இதெல்லாம் கேட்பாங்களா? நாங்கெல்லாம் கேட்டு பொறுமையா இல்ல, கைவாசாயா பண்ணிட்டோங்களா எல்லாம். எங்க வீட்டு முன்னாடிங்க கல்யாணம் ஆன புதுசுல எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமாங்க? கல்யாணம் ஆன புதுசுலக்கா எங்க வீட்டு முன்னாடி மண் தரை இருக்கும்க்கா. நானும் எங்க வீட்டுக்காரும் ஓடி பிடிச்சு விளையாடுவோம் பாத்துக்கோங்க. ஆமா, ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களா? ஆமா, நான் தான் ஓடுவேன், எங்க வீட்டுக்காரர் தான் என்ன பிடிக்க வருவாரு. ஊர்க்காரங்களாம் ஒன்னா பஞ்சாயத்தை கூட்டி, என்னம்மா ரோட்டுக்கு மேல வெளியில விளையாட்டு வேண்டி கிடக்கு, குண்டு குழியுமாகுது, வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஆமா, குண்டு குழி வரத்தானக்கா செய்யும். ஏன்னா ஒரு குண்டு ஓடுனா ஒரு குழி வரதானே செய்யும். எங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் சொல்லலனே. எங்க வீட்டுக்காரரை பார்த்து நீங்க திருந்துங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கவலைப்படாதடி தங்கம், வீட்டுக்குள்ள நம்மளால ஓடி பிடிச்சுதானே விளையாட முடியாது, ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம்னா இருக்கா. ஆனா பாருங்கக்கா, நான் ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட இல்லக்கா. என்னாச்சு? ஜபாசா வந்துருச்சு. நான் ஒளியறதுக்கு அவரதுக்கு வராது. உனக்கு ஒளியக்கு இடமே இல்லமா? இடமே இல்லையா? மேல சின்டெக்ஸ் டேங்க் இருக்குமே, அதுல தண்ணி கிடக்கல. கீழே செப்டிக் டேங்க் உண்டு. செப்டிக் டேங்க்ல நீங்க போய் ஒளிங்க, நான் எங்க ஒளியறேன்? அப்ப இட்லி சட்டி அது போன தடவை ஒளியும் போது நெளிஞ்சு ஒளிச்சு. அப்ப விட்டா நீ அதுலயும் போய் ஒளிவேன். ஆனா எங்க அப்பா நல்ல மனுஷங்க. என் கல்யாணத்தப்ப என்ன அளவெடுத்து செஞ்ச மாதிரி பெருசா ஒரு கட்டில் ஒண்ணு வாங்கி கொடுத்திருந்தாரு. அந்த கட்டிலுக்கு அடியில இடிச்சு புடிச்சு உள்ள நுழைஞ்சிட்டேன். மனுஷன் 1 மணி நேரமா என்ன தேடுறாருக்கா. என்ன போலீஸ்கார் இவரு, அம்முக்குட்டி செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படிங்க இருக்கா. ஐயோ மாமா நம்மள இவ்வளவு நேரமா தேடுறாருன்ட்டு கட்டிலுக்கு அடியில இருந்துக்கா இந்த இருக்கே மாமான்னு வெளியில வர்றேன்க்கா, கட்டிலும் கூடயே வருதுக்கா. வரணும்ல, சைஸ் அப்படி இல்ல. ஆனா உங்களை மாதிரிலாம் நீ அப்படி சொல்லாதம்மா. என் வீட்டுல பாசம் அப்படி இருக்கு. நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு நாள் மொட்டை மாடி, வெட்ட வெளி, பௌர்ணமி நிலா வெளிச்சம், சில்லுன்னு காத்தடிச்சிச்சு. பட்டிமன்றம் வேற இல்லையா? ஐயா, எதனாலும் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு செய்யுங்க. நான் பதறிட்டேன். ஒன்றும் இல்லைங்க சார், பக்கத்தில் உட்காந்துருந்தோம். சில்லுன்னு காற்று வேற அடிச்சிச்சா. ஒன்றும் நடக்கலைண்ணே, நீங்கள் அந்த அளவுக்குலாம் போகாதீங்கண்ணே. பக்கத்தில் உட்காந்துருந்தோம். நம்ம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். எங்கள் வீட்டுக்காரை பார்த்தோன்னே எனக்கு அப்படி கவிதை தோணிருச்சு. வீட்டுக்காரை பார்த்து, ஜபா சார் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? மாமா என்ன ஊரே என்னை வச்சக்கணு வாங்காம பாக்குறீங்க, இவ்வளவு நேரம் 10 பாயிண்ட பேசினா ஒண்ணு ஒரு பக்கியும் பார்க்க. என்ன சொன்ன தெரியுமா? மாமா, இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மாமான்னு. வீட்டுக்காரர் ஒத்த வார்த்தை சொன்னா ஜோசிக்கார் அப்பவே சொன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சனி பார்வை எப்போதும் உங்க மேலேயே இருக்குன்னு சொன்னா சரியா போச்சுட்டாருங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன சனின்னு சொன்னதுக்கு கை விசில் வேற பறக்குது. இதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டு இருப்போம், உங்க அம்மா பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? மாமியாருன்னு பேசுறாரு. ஏங்க மாமியார் கொடுமை என்னன்னு நான் சொல்றேங்க. ஒவ்வொரு நாள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்க்கா. கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்காரர் எனக்கு அல்வா வாங்கிட்டு வருவாருக்கா. அல்வாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்வா வாங்கிட்டு வருவாரு. முதல் நாள் அல்வா வாங்கிட்டு வந்தாரு பாருங்க. எங்க மாமியார் கீழ் வீட்டுல இருக்காங்க, நான் மாடியில இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், அல்வா வச்சுட்டு இலைய தூக்கி கீழே போட்டேன்க்கா. அது முன்னாடியே வந்து விழுந்திருக்கு. கீழே இருந்துட்டு கத்துதுக்கா கிளவி. நேத்து வந்தவளுக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கான். 10 மாசம் சுமந்து வெத்தனே எனக்கு வாங்கிட்டு வந்தானா, தின்னவளுக்கு புடுங்கிட்டு தான் போகுதுக்கா. எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு. மறுநாள் எங்க வீட்டுக்காரர் அல்வா வாங்கிட்டு வந்தாரு. ஆனா இந்த விஷயம் எங்க மாமியாருக்கு தெரியாது. ஏன் சொல்லுங்க? ஏன் இந்த தடவை அல்வாவை மட்டும் திங்கல, இலையையும் சேர்த்து தின்னுட்டேன். கிளவி இருந்தா தானே கண்டுபிடிக்கும். சண்டாளிகளா? ஏங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமாங்க? சமைக்க தெரியுதா? நான் என்ன சொல்றேன், சுமாரா படிக்கிற பிள்ளையே நல்லா படிக்கிறப்பா அப்படின்னு சொன்னாதான் அது நல்லா படிக்கும். சுமாரா பாடுற பிள்ளையே நல்லா பாடுறப்பா அப்படின்னு சொன்னாதான் நல்லா பாடும். சுமாரா சமைக்கிற மருமகளை சூப்பரா சமைக்கிறமா அப்படின்னு சொன்னாதான் நல்லா சமைச்சு பழகுவா. ஆனா எவ்வளவு குறை சொல்றீங்க நீங்க. ஒரு நாள்ல உப்பு கொஞ்சம் கூட போயிருச்சுக்கா, நாளையில இருந்து நீ சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நானே எல்லாத்தையும் சமைச்சுக்கிருவேன் அப்படின்னு எங்க மாமியார் சண்டை ஓடுச்சுங்க. மறுநாள் நான் அடுப்படிக்குள்ள போறேன் என்று சொல்லுது. உன்னைய தான் அடுப்படிக்குள்ள போக கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நானே போய்க்கிறேன் வெளியில வா அப்படின்ட்டுச்சுங்க. சரின்ட்டு நான் வெளியில வந்துட்டேன். இது உள்ள போச்சு இல்லைங்க, 10 நிமிஷம் கூட ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அப்படிங்குதுங்க. என்னடா ஒரே கத்தலா இருக்கு, சவுண்ட் வித்தியாசமா இருக்கு. எங்க மாமியார் அப்படிதான் கத்தும். என்னடா கத்துல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். ஏக்கா பூஸ்ட் டப்பால மிளகா பொடி போட்டு வச்சிருந்தேக்கா.
அது பூசு நினைச்சு வாயில எடுத்து போட்டு போயிருக்கு. ஒரே கத்தல் கடந்து. இது தேவையா? கண்டிப்பா கண்டிப்பா தேவையில்ல. கொடுத்தாச்சு. எது தேவையில்ல? தேவையில்ல, மொத்தமாவே தேவையில்ல. எங்க கல்யாணம் ஆகி 3 மாசம்க்கா. 3 மாசம். எத்தனை மாசம் உனக்கு? இதெல்லாம் 10 மாசமா? இது 20 மாசம் ரெட்ட குழந்தை. வாந்தி வருது எனக்கு. நல்லா வாந்தி எடுக்கிறதுக்காக வேகமா ஓடுறேங்க. எங்க மாமியார் பின்னாடியே ஓடி வர்றாங்க முதுக தடவி கொடுக்கறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. நான் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், யாரும் முதுக தடவன மாதிரியே தெரியல. என்ன அது, நம்ம இவ்வளவு நேரமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம், வந்து பின்னாடி தானே மாமியார் வந்துச்சு, முதுக தடவி கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு வாந்தி எடுத்துட்டு திரும்பி பாக்குறேன். நான் இந்த ரூம்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த ரூம்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நோய் இருக்கும்ல, ஒருத்தர் வாந்தி எடுத்தா இன்னொரு வாந்தி எடுத்து 9 மாசமும் நான் வாந்தி எடுத்துட்டு அதுக்கு போய் முதுக தடவி கொடுத்துருக்கேன் நானு. யோசிச்சு பாருங்க. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுது மாமியார்? பொட்ட பெத்திருக்கா பாரு, பொட்ட கழுதையா சொல்றாங்களா இல்லையா? எனக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும் சொல்றாங்களா இல்லையா? எங்க உங்க மகன் குடிப்பாங்கிறதே உங்களுக்கு தெரியுமா? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கும் தெரியுமா? ஆனா கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா வீட்டுக்கு வந்த மருமக. உண்டா இல்லையாங்க? எங்க நான் என்ன சொல்றேன், நம்ம எப்பவுமே என்ன காத்திருப்போம், ஒரு பொண்டாட்டி என்ன காத்திருப்பா? வரக்கூடிய புருஷன் மல்லியோட வருவான்னு காத்திருப்பா. ஆனா புருஷன் எப்படி வருவான்? மில்லியோட வருவான். உண்டா இல்லையா? எப்படா வருவீங்க எப்படா வருவீங்கன்னு வாசல்லே காத்திருப்பான். அவன் என்ன செய்வான்? நல்லா குடிச்சிட்டு சாக்கடை எங்கடா இருக்குன்னு தேடி போய் சாக்கடை கூட தான் படுத்து கிடப்பான். சாக்கடையில சும்மாவாக்கா படுத்திருப்பான். அங்க ஒரு பன்னி கிடக்கும். அந்த பன்னியை தடவி கொடுத்துக்கிட்டே சொல்லுவான், முத்தம்மா உனக்கு என்ன மீசைகளாம் முளைச்சிருக்கு சொல்லுவானா மாட்டானா? நிச்சயமா. இப்ப இந்த சாக்கடை கூட படுத்து கிடக்கானே, உங்க அம்மா வந்து தூக்குவாங்களான்னு கேக்குறேன். அந்த பண்ணி இந்த பண்ணிட்டு இருந்து பிரிக்கிறதுக்கு சொந்த பண்ணி வந்தா தானே உண்டு. உண்டா இல்லையாங்க? நிச்சயமா நிச்சயமா. நான் அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேக்குறேன், ஏன்னு இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கிறக்குற, குடியை கெடுக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் ஏன்ட்ட சொல்றாரு, குடியை கெடுக்குமா, நாங்க குடிக்கலன்னா கவர்மெண்டே படுக்கும். என்ன ஒரு ஆணவம் பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல 4 மருமக இருந்தா எந்த மருமக அதிகமான பவுன் போட்டு வந்தாலும் 100 பவுனை போட்டு வந்தாலும் ஒரு மாதிரியும், 50 பவுன் போட்டு வந்தாலும் ஒரு மாதிரியும், 25 பவுனை போட்டு வந்தாலும் ஒரு மாதிரியும், எதுவுமே இல்லாம வந்தவள ஒரு மாதிரி நடத்துறவ தானங்க மாமியாரு. யோசிச்சு பார்க்கணும்ல. எங்க மாமியாருக்கு 4 பிள்ளை இருக்கும், ஆம்பளை பிள்ளை. எந்த பிள்ளை பணக்கார பிள்ளையோ அந்த வீட்டுல போய் உட்காந்து கஞ்சியை குடிச்சிருவா. ஆனா எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு புருஷன். ஒரு புருஷன் தான் இருப்பாங்க. ஒரு புருஷன். அவரே எவ்வளவு பாடுபட்டு கிடக்காரு. அவர் என்ன பாடுபட்டு கிடக்காரு? அவரை வச்சு நாங்க பாவ குடும்பம் நடத்தலையான்னு கேக்குறேங்க நானு. அந்த ஒரு புருஷனை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாக்கா? அன்னைக்கெல்லாம் என்கிட்ட சொல்றாரு, உனக்கு பிள்ளை பிறந்ததுல இருந்து என் மேல இருக்க பாசமே குறைஞ்சு போச்சுன்னாரு. நான் சொன்னேன், ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? உங்க மேல நான் உசுரே வச்சிருக்கேன் மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு. அதுக்கு அவர் என்கிட்ட சொன்னாரு, நீ நேற்று நிகழ்ச்சி போகும்போது பத்மா வீட்டுல போய் என்ன சொல்லிட்டு போன? பக்கத்து வீட்டு பத்மாட்ட. நான் என்னமாம்மா சொன்னேன்? அக்கா நிகழ்ச்சி போறேன்க்கா, பையனை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், நல்லா பாத்துக்கோங்கக்கா, சாப்பிடலன்னா ஊட்டி விடுங்கக்கா, சரியா தூங்கலைன்னா மடியில ஓட்டு தூங்க வைங்கக்கான்னு சொல்லிட்டு போனேன் மாமா. சரி, இதுல என்ன தப்பு இருக்குன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, புள்ள மேல பாசம் இருக்கிற மாதிரி என் மேலேயும் உனக்கு பாசம் இருந்தா புள்ளைய பத்மாட்ட விட்டுட்டு போன மாதிரி என்னையும் பத்மாட்ட விட்டுட்டு போயிருப்போம்ல இருக்கும். நீங்க சிரிக்கிறீங்க. இப்ப எங்க வீட்டுக்காரர் என் வீட்டுல இருக்காரா பத்மா வீட்டுல இருக்காரான்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கேன். ரோகிணி வீட்டுக்கார் எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? யூடியூப் தம்ப்நெயில்ல போட சொல்றேன். போட சொல்றீங்களா? தேடி கொடுப்பாங்க. யோசிச்சு பார்க்கணும்ல. அன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவரை செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்க அம்மா எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட உங்களை தலைமுழிக்கிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நானும் தானே உங்களை பாத்துக்கணும். இப்ப நீங்க தட்டிட்டீங்க முடிக்கணும், அப்படிதானே? எங்க ஒரு தாய்க்கும் தாரத்துக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? மாமியாருக்கும் மருமகளுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? என்ன தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாய்ங்கிறவ தொப்புள் குடி உறவு. ஆனா மனைவிங்கிற வீட்டுக்கு வர்ற மருமக தாலி குடி உறவு இல்லையாங்க. யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா உங்க மேல பாசம் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எங்கேயோ இருந்து வந்த நாங்க உங்க மேல பாசம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுதானங்க பெரிய விஷயம். எங்க உங்க தாய்ங்கிறவங்க ஆதியில வந்த உறவு. ஆதியில வந்தது பாதியில போயிரும். ஆனா பாதியில நாங்க வந்தா கூட வாழ்க்கையுடைய மீதி வரைக்கும் எவ்வளவு கஷ்டனாலும் உங்க கூட இருந்து குடும்பம் நடத்துறோமா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும்ல. அதானங்க கவிஞர் அழகா சொன்னா, தாயோடு அரிசி வைப்போம், தந்தையோடு கல்விப்போம், பொன் தாலி அணிந்த மனைவியோடு எல்லாம் போம்னு சொன்னா சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சா இல்லையாங்க? யோசிச்சு பார்க்கணும்ல. நான் 2 சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ராமாயணத்துல காட்டுக்கு போகணும்னு சாபம் கொடுத்தது தாய் இல்லையா? உண்மைதானே? தாய் தானே சாபம் கொடுத்தாங்க. ஆனா ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு வீட்டுக்கு வந்த மருமக நானும் காட்டுக்கு போறேன் கூட போனாலே உங்க அம்மா வருவாங்களா? சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு அநீதி நடந்து கோவலனை தூக்குல போட்டப்ப கோவலனோட அம்மா வாங்க
போய் நியாயம் கேட்டா, கட்டின பொண்டாட்டி போய் கேட்டா, என் புருஷன் எதுக்குடா நீ தூக்க போட்டேன்னு மதுரையை எரிச்சவ கண்ணகி பொண்டாட்டி இல்லையா? அதே போல திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்டான், வாழ்நாள் முழுவதும் கண்களை கட்டி கொண்டு இருந்தாலே காந்தாரிங்கிற பெண். அதுதாங்க காந்தாரி நீங்க சொல்றீங்க, தீர்ப்பை நீயே சொல்லிட்டு போயிருமா? ஆமா, காந்தாரி நீங்க சொல்றீங்க. காலையில ஒரு ப்ரோகிராம், நைட் ஒரு ப்ரோகிராம்னு சம்பாதிச்சு கொடுக்குற அன்னபாரதி ஒரு மனைவி இல்லையாங்க? ஐயோ முடியலம்மா என்னால. பாத்தீங்களா, அவர் தட்டித்தான் ஆகணும். யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிச்சு விட்டுறேங்க. முடிச்சிடலாமா? எல்லாரும் பயங்கரமா கை தட்டினீங்களே, நல்ல கை தட்டினீங்கல்ல. எனக்கு வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லைங்க, என் பொண்டாட்டி சரியில்லை, எங்க அம்மா தாங்க சூப்பர். நாளையில இருந்து என் மனைவி கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, அவளை பெட்டியை தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கே போக சொல்லுங்க, நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆண்கள்லாம் கை தூக்குங்கண்ணே. இருக்கா? நடுவர் அவர்களை பேச்சுக்கு வேணா பேசலாங்க. ஒரு குடும்பத்தினுடைய இனிமைக்கும் இல்லறத்தின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பது மாமியாரை விட இதோ எங்கள் மருமகளே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. பெரிய கைத்தள்ளி கொடுத்துடலாம் ரோஹிணிக்கு. அட்டகாசமான ஒரு பேச்சு, நிறைய விஷயம். 5 நிமிடத்தில் தீர்ப்பு. இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாரா மருமகளா? இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன வித்தியாசம்? 5 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உன் தாய், 15 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உன் சகோதரி, 30 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்கள் காதலி. சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னா அதான் நீங்க கட்டின பொண்டாட்டி. எங்க பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போட்டால் அவள் தான் தாய் அப்படிங்கிற ஒரு உறவு. கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும், கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும். என்ன வேணும்னு கேட்டாலே அம்மாவுக்கு பிடிக்குமே. கேட்குறீங்களா? எந்த ஆண், உண்மையிலே ஆண்களின் நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். ஒரு அம்மா என்ன பண்றா, சின்ன பிள்ளையில புருஷனுக்கு தெரியாம மகனுக்கு காசு கொடுப்பான். அம்மாவா இல்லையா? அம்மாக்கள் அத்தனை பேரும் கட்டின புருஷனுக்கு தெரியாம மகனுக்கு ஒளிச்சு ஒளிச்சு படம் கொடுப்பா. ஆனா அதே மகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த தாய்க்கு பணம் கொடுக்கிற நிலைமையில இருக்கும் போதுதான் ஒரு மகன்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? தாய், ஒரு பெண் என்பவளே யாருங்க? ஒரு பெண் பிறக்கும் பொழுது 25 மதிப்பெண் பெறுகிறாள், பெரிய மனுஷாகும் போது 50 மதிப்பெண் பெறுகிறாள், திருமணத்தின் போது 75 மதிப்பெண் பெறுகிறாள், தாய் மேடையும் பொழுதுதான் ஒரு பெண் 100 மதிப்பெண் பெறுகிறாள். அப்படின்னா கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் அம்மாவுக்கு சொல்லியிருப்பார் கவிதை, 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் அவன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அவன் பேச்சு ஓன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ எழுத தெரியாத தாயனுக்கு எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வயிற்றில் நீ சுமந்ததொன்னு வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ? இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வருது. கதகதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளம் சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும். கடைசி ஒண்ணு முடிச்சிருப்பாரு வைரமுத்து அவர்கள், எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா அப்படின்ட்டு முடிச்சிருப்பார். அதுதாங்க தாய். அதான் ஒரு கவிஞன் சொன்னா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா, 1000 உறவு ஒன்ன தேடி வந்தேன் நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா, பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, இளவட்டமான பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர
ஊச்சி கொட்டி மகிழ்ந்துடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு வர நகம் கடிப்பா, பிள்ளையச்சு சோறு தும்பா, பல்லு முளைக்க நெல்லு முளையா, மெல்ல மெல்லதான் கிரி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாய்தான். தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா அது தாய் தான். ஆனா அந்த மருமகள்ங்கிற வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய் சோறு போடுறீங்களா கேட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் அதிகமாயிருச்சு. அதுக்கு காரணம் யாரு? மருமகள். உங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிற வீட்டுல உங்க அம்மா இருக்கக்கூடாது, நம்ம தனி கொடுத்தனும் போயிரும் அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிக்கிறது யாரு? மருமகள். அப்ப அம்மாக்கள் 10 மாசம் சுமந்து வளர்த்த தாய் எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒரு 5 வயது பெண் குழந்தைகிட்ட கேட்டங்க, அடுத்த ஒரு ஜென்மம் ஒன்று இருந்தா நீ என்னதான் பாப்பா பிறக்க ஆசைப்படுற? அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அம்மாவின் காலில் செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிச்சு. நான் கேட்டேன், ஏன் பாப்பா செருப்பா பிறக்க ஆசைப்படுற? அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அம்மாவின் காலில் மிதிப்படணுங்கிறதுக்காக நான் செருப்பா பிறக்க ஆசைப்படல, என்னை 10 மாதம் சுமந்து பெத்த தாயை ஒரே ஒரு முறை நான் சுமப்பதற்காக செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன்னா அதுதாங்க தாய். அப்போ அந்த மாமியாருங்கிற ஒரு உறவுங்கிறது தான் குடும்பத்தோட அஸ்திவாரம், ஆணிவர் என்ற காரணத்தினால் இல்லறத்திற்கு இனிமே சேர்ப்பவர்கள் மருமகள் அல்ல, மாமியாரே மாமியாரே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா அவரை மட்டும் அனாதையா எந்திரிச்சு நிற்பார். முடியல தீர்ப்பு சொல்லிட முடியுமா? அவன் மருமக இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, 2 பேரும் மாங்குன்னு இந்த பிள்ளை மூக்க பிடிச்சிட்டு மூச்சை பிடிச்சிட்டு பேசு. என்ன பேசு? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சொலவடை. கிராமத்துல நிறைய பேசுவாங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். மாமியா உடைச்சா மண் குடம், அடுத்து என்னது? மருமக உடைச்சா பொன் குடம். அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மாமியார் உழைத்தால் மண் குடம், எந்த வீட்டில் மருமகளும் சேர்ந்து உழைக்கிறாளோ அவள் பொன் குடமாக அது மாறும். அதுதான் உண்மை. நீங்க குடும்பத்தோட அஸ்திவாரம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாங்க. ஆனா அந்த மருமகள்ங்கிற அஞ்சலி சொல்லிச்சு தெரியுமா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏங்க உங்க பிள்ளை உங்களுக்கு சொத்து தான், பெரிய ஆள் தான். ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக புருஷன் சாப்பிட்ட எச்சி சொத்தை சாப்பிட்டு வாழ்பவளை அவள்தான் மருமகள் என்கிற உறவுங்க. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிமா உருளைக்கிழங்குன்னா நீ பாரு, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி, அந்த உருளைக்கிழங்கு கூட்டுனா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு கோவில்பட்டிக்கு வலது கால் எடுத்து வச்சு வந்தனோ என் வீட்டுக்காருக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது, வெண்டைக்காய் தான் பிடிக்கும். சேர்ந்த மனுஷனுக்கு வெண்டைக்காய் தான் பிடிக்குன்னு உருளைக்கிழங்கு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு வெண்டைக்காவுக்கு மாறணும். ஆசையா வளர்த்துருப்போம் நாய்க்குட்டி, அதை விட்டுட்டு இந்த நாய் தான் பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எருமாடு, சாரி, உங்க அப்படி சொல்ல அந்த பிள்ளை சொல்லிச்சுங்க. ஏங்க ஆசையா வளர்த்துற நாய்க்குட்டி, ஆசையா வளர்க்க கோழி குஞ்சு. ஏங்க ஒரு இனிஷியலே ஒரு பெண் மாற்றிக்கொள்கிறாளா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி யார் பேருக்கா இனிஷியலை போடுறோம்? யார் பேர் போடுறோம்? அப்பாவோட இனிஷியலை கணவரோட இனிஷியலாக மாற்றிக்கொள்கிறாளே ஒரு பெண். குலசாமியை மாத்துறோங்க. ஏன்? எல்லாத்தையும் ஒரு பெண் மாற்றிக்கொள்கிறாளே மருமகள் அப்படிங்கிற ஒரு உறவு. இவங்க என்ன சொல்றாங்க 2 பேரும்? மாமியார் பொண்டாட்டி ஆசைப்படுறா. ஆண்களுடைய குற்றச்சாட்டும் இதுதான், ஆசைப்படுறா. என்ன ஆசைப்படுறா? சைக்கிள்ல போற தன்னுடைய புருஷன் பைக்ல போகணும்னு ஆசைப்படுறா, பைக்ல போற தன்னுடைய புருஷன் கார்ல போகணும்னு ஆசைப்படுறா, கார்ல போற தன்னுடைய புருஷன் ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்படுறா, ஃப்ளைட்ல போற தன்னுடைய புருஷன் அப்படியே மேலே போய் சேர்ந்துருன்னு ஆசைப்படுறா. கிடையாது. 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அதுதான் ஆசை, அதுதான் ஆசையா இருக்கும். எங்க மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு எவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண்மகன் என்ன பண்றான்? வாழ்வதற்கே வழி இல்லாம பண கஷ்டம், மன கஷ்டம், நான் தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த பக்கத்துல மனைவிங்கிற ஒரு உறவு சொல்லுச்சு, ஏங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்துல தலையை வச்சு செத்துருவண்டி, தண்டவாளத்துல தலையை வச்சு சாகலன்னா என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி, மாத்திரையை போட்டு சாகலன்னா என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுனே தெரியல, ஓரமா சோகமா போய் உட்காந்துட்டான். அப்பதான் அந்த பக்கத்துல ஒரு மனைவிங்கிற ஒரு உறவு சொல்லுச்சு, ஏங்க உங்களுக்கு சாகிறதுக்கே இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க, நான் இருக்கேன், நம்ம புள்ள இருக்கு, தைரியமா நிமிந்து வாங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தது மனைவிங்கிற ஒரு உறவு. நீங்க அஸ்திவாரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அஸ்திவாரத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டா அந்த பில்டிங்க்கு பேர் என்ன பேரு? குட்டிச்சோறும்பாங்க. அந்த பில்டிங்க்கு மேல பல மாடி கட்டிடங்களை அழகு பார்த்தால்தான் அது மிகப்பெரிய கோபுரமாக உயரும் என்று சொன்னால் அந்த கோபுரம் தான் மருமகள்.
இந்த தாய்க்கும் தாரத்துக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு ஆண்களுக்கு புரியும். தாய் கடவுள் தந்த பரிசு, தாரம் பரிசாக வந்த கடவுள். தாய் பெத்தெடுப்பவள், தாரம் தத்தெடுப்பவள். தாய் இதய துடிப்பு தந்தவள், தாரம் இயக்கத்திற்கு துடிப்பு தந்தவள். தாய் நேற்று இன்று, தாரம் இன்று நாளை. தாய் உயிர், தாரம் உயிரும் உடலும். தாய் பந்தய களம் வரை உங்களை அழைத்து செல்பவள், தாரம் அந்த பந்தய களத்தில் கலந்து கொண்டு உங்களை வெற்றி பெற செய்பவள் தாரம் அப்படின்ட்டு சொன்னா, தாயே மாமியாரே என் மகனை எப்ப நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போவா தெரியுமா? மாமியாருங்கிற ஒரு உறவு. ஒரு நல்ல மருமகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் கண்ணை மூடும்போது சொல்லிட்டு போவா, என் மகனை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன், நிம்மதி பெருமூச்சு உடுகிறாள் அப்படின்னு சொன்னா அதுதாங்க. அதான் சொன்னா, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடம் பந்தம் முடி போட்ட சொந்தம், பிரிவென்ற சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பகிர மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மலையாளி நேசம் ஒரு கோவில், நெஞ்சம் ஒரு வீணை பாடுவேன் நானே சங்கீத சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்ட கேளு உண்மைகள் சொல்வேன் ஸ்ருதியோடு லயம் போலவே, இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேங்க. பக்கத்துல வள்ளுவர், அவரை வச்சு நான் ஆரம்பிச்சு அவரை வச்சே முடிக்கிறேன். வாசுகியும் வள்ளுவரும் எப்படி இருந்தாங்களா? வள்ளுவர் வாசுகி என்ன சொன்னாலும் என்ன வேலை சொன்னாலும் உடனே ஓடி வந்து செய்வாங்களாம். நீங்க எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு முறை கிணத்துல வந்து வாசுகி நீர் இறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீர் இறைச்சிட்டு இருக்கும் போது வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அப்படியே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களாம். இது எல்லாரும் நீங்க படிச்சிருக்கீங்களா? கதைகள்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? அதைத்தான் நான் உண்மையிலே சொன்னேன். ஒரு முறை அப்படி வள்ளுவர் வந்து கூப்பிடுறாங்க, கிணத்துல நீர் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வள்ளுவர் கூப்பிடுறாரு, வாசுகி வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சாங்க. ஏன்? ஏன்னா கற்பின் திறன், அதனால வாலி நின்னுச்சு. இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஓஹோ, கற்பின் திறன், வாலி நின்னுச்சு. இதே மாதிரியே பக்கத்துல கீழே பட்டிமன்றம் கட்டிட்டு இருந்து ஒருத்தர் படார்னு எஞ்சார். பொண்டாட்டியை கூப்பிட்டார், அடியே பத்மா நீ போடி, வாலி அறைக்கு போடி. வாலி மட்டும் நிக்கலையோ, ஆத்தா விட்டு கிளம்பிடின்ட்டாருங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஒரு பட்டிமன்றம் நடந்து குடும்பம் ரெண்டாவது போதுன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். பத்மாக்கா அப்படி கிணத்துக்கிட்ட போகுது, தண்ணி இறைக்க போகுது. எங்க இருந்து புருஷன் கூப்பிடுறாரு, பத்மா பத்மா. ஆனா வாலி ஒரு நிமிஷம் நின்னுச்சுங்க. ஏன்? கற்பின் திறனா? ஒரு மண்ணும் கிடையாது. கப்பியில பிறண்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு வாலி நின்னுச்சு. ஏன்னா வாலி திரும்பி பார்த்துச்சு. பொண்டாட்டி வாசிக்கு மாதிரி இருக்குன்னா கூப்பிடுற புருஷன் எங்க வள்ளுவன் கூப்பிடுறானா? பார்த்தாங்களா? அந்த குடிகார கணவன். உண்மையிலே இன்னைக்கு நம்ம நாட்டில் குஷ்புக்கு கோவில் கட்டுறீங்க, திரிஷாவுக்கு பாலாபிஷேகம் பண்றீங்க. இப்ப சமீபத்தில் கூட படிச்ச சமந்தாவுக்கு ஒருத்தர் கோவில் கட்டியிருக்காரு. ஆனா யாருக்கு கோவில் கட்டணும் தெரியுமாங்க? குடிகார புருஷனையும் கஞ்சி ஊத்தி குடுத்தம் நடத்துறாளே எங்களுடைய தாய் குலங்களுக்கு தான் சத்தியமா கோவில் கட்டணும். இந்த குடிகார புருஷனை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த மாமியாருக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் அந்த பார்டரை தாண்டி வர முடியாது. ஆனா மருமகள்ங்கிற ஒரு உறவு, குடிச்சாலும் புருஷனை விட்டு கொடுப்பாளா சபையில? அவர் குடிக்கலைங்க, பாக்கு போட்டு லேசா தெரியாதனமா மயங்கி விழுந்திருப்பார். குடிகார புருஷனையும் சபையில விட்டு கொடுக்காம அந்த அம்மன் கிட்ட மடிப்பிச்சை ஏந்து எப்படி கேட்பாங்க தெரியுமாங்க? குலவிலியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம், முத்து மாரியம்மா, பத்ரகாளியம், முண்ட கண்ணியம்மா, எங்க கண்ணியம், குங்கும கோதையை, அன்னைய சோதையே, செந்தூர தேவான சிங்கார ரூப், வள்ளியம்மா எங்க அள்ளியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம், அருள் முப்பாத்தம்மா, ஆனல் வெப்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தா, மண்மாரி பண்ணாரி செல்லாரி சிலமா, மருவத்தூரம்மாவே. ஓ, ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா, குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்குள் சோதனைகள் எதற்கு, அவன் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு, நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடவா,
மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாரை விட ஒரு படி மேல் கடைசி வரைக்கும் பந்தய களம் வரை அழைத்து வந்து பந்தயத்தில் வெற்றி பெற செய்யக்கூடிய எங்களுடைய மருமகள்களே என்பது இறுதி தீர்ப்பாக வைத்து ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். மருமகள்களாம் செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்கன்ட்டு சொல்லுவாங்க. மாமியார்களை மட்டும் உங்களுடைய அம்மாக்களாக பார்த்து கொள்ளுமாறு அன்போடு ஒரு வேண்டுகோளாக விண்ணப்பங்களாக வைத்து கலையாத கல்வி குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று ஆவாரை குல மக்கள் சிங்கப்பூர் வாழ் மக்கள் செழித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.